உலக தமிழர்களுக்கும் தமிழறிந்த மக்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். நேர்களே, இன்றைய நமது அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு திருமிகு வி.கே. வெங்கடேசன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். இவர் பாரதிய ஜனதா கட்சியின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் பொதுச் செயலாளர். அவரோடு நாம் அரசியல் பேசுவோம். வணக்கம். வணக்கம் ஜி. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே வளர்ந்திருக்கிறது. ஆட்சியை பிடிக்கும், எங்கள் தலைமையில்தான் கூட்டணி, இப்படியெல்லாம் பேசப்படுகிற அந்த பேச்சு எதன் நம்பிக்கையில், எதன் அடிப்படையில் இந்த பேச்சுக்கள்லாம் வருகிறதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது நம்பிக்கைன்றதெல்லாம் எதுவும் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா எல்லா கட்சியும் ஆட்சி பிடிக்க தான் இங்கே கட்சிகள் ஆட்சிகள் நடக்குது. இங்கேருந்து ஒரு கட்சியும் இந்த செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா, நாம் அடுத்த வாட்டி ஆட்சி பிடிக்கணும் தான். இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் என்ன சொல்கிறாங்க, ஆட்சி அதிகாரத்துக்கு நாங்கள் வரணும், அதுக்காக எங்களுக்கு எங்களுக்கு பங்கு கொடுங்க அதிகாரத்தில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லா கட்சிகளும் காங்கிரஸ் காமராஜ் ஆட்சி அமைப்போன்னு சொல்கிறாங்க. அதேமாரி எல்லா கட்சியினுடைய பிரதான கோல் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றது தான். அதில் முழு மூச்சாக பாரதிய ஜனதா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சும்மா எடுத்தோன் கவுத்தோன்லாம் செய்யாமல் ஒவ்வொரு முறையும் அதற்கான பிளான் ஸ்ட்ரக்சரை கொடுத்து ஒவ்வொரு தேர்தல் அப்பையும் தன் வாக்கு வங்கியை உயர்த்தி வேறு மாதிரி யூகங்களை அமைத்து தன்னுடன் எங்களுடன் சேர கூட்டணி கட்சிகளை வைத்துக்கொண்டு எப்படியாவது ஆட்சி பிடிக்கணும் அப்படின்றதுக்கு நோக்கி தான் பாரதிய ஜனதா நகருது. இதில் ஒரே ஒரு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறோன்னா, பாரதிய ஜனதா கட்சி எங்கேயாவது ஒரு முறை ஆட்சி பிடித்து விட்டால் திருப்பி அந்த ஆட்சியை மிகச்சிறப்பாக தக்க வைத்திருக்கும். அது குஜராத் மிகப்பெரிய சாட்சி, மத்திய பிரதேசம் மிகப்பெரிய சாட்சி, உத்தரகாண்ட் மிகப்பெரிய சாட்சி. ஏன்னா அது பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகும். இப்போ ஹரியானாவில் கூட நம்ம 3வது முறையாக வென்றெடுத்திருக்கோம். பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகும். ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதானது. எடுத்தவன் கவுத்தவன்லாம் போய் எங்கேயும் பண்ண மாட்டாங்க. ஸ்லோவாக ஸ்டடியாக ஒரு விஷயம் பண்ணுவாங்க. விதையை இன்னைக்கு போனாலும் வேறு ஒருத்தர் அறுவடை பண்ணாலும் நிலையான ஆட்சி தரணுன்றதில் பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப தெளிவாக இருக்குது. இப்போ எல்லோரும் நினைக்கலாம், இப்போ தெலுங்கானாவுக்கும் தமிழ்நாட்டில், இப்போ தெலுங்கானாவில் நம்ம 21 சீட் வென்றெடுத்துட்டோம். கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட எம்பி சீட்டில் வென்றெடுத்து சிறப்பான ஒரு அடித்தளத்தை தெலுங்கானா அமைச்சிருக்கோம். கர்நாடகாவில் ஏற்கனவே ஆட்சி அமைச்சிருக்கோம். முதல் முறையாக கேரளாவில் சுரேஷ் கோபி திருச்சூரில் ஜெயிச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் இப்போ 4 எம்எல்ஏ கொடுத்துருக்கோம். இன்னும் பல வேலைகள் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எல்லாமே போயிட்டு இருக்கிறதுனால எடுக்கப்படுகிற அந்த முடிவு சரியான முடிவாக இருக்கணும், அது ஸ்ட்ராங்காக இருக்கணும், நிலையான ஆட்சி இருக்கணும். அதை நோக்கி தான் பாரதிய ஜனதா வளருது. இது பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமான ஒரு கனவு கிடையாது, எல்லா கட்சிகளுக்கான கனவு தான் அது. எல்லா கட்சிகளும் அதற்கான வேலைகளை பண்ணுறாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஊழல் இல்லாத நிலையை நோக்கி நகர்றதுனால மாற்று கட்சியில் இருக்கவும் நம்மக்கிட்ட வராங்க. மக்களும் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி வேணும்னு நினைக்கிறப்ப மிகப்பெரிய ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் வரும். மாநிலங்களில் இருக்கிற கட்சிகளை இரண்டாக உடைத்து அதை தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டு ஆட்சிக்கு வருவதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் மரபாக இருக்கிறது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. அதாவது முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, காங்கிரஸ் உடைக்காத கட்சிகளாங்க. 1967 இங்கே காங்கிரஸ் இல்லை, ஒரு தவறு அவங்க செஞ்சாங்க, நாங்கள் அதே செய்கிறோன்றது கிடையாது. அரசியலே அதாங்க. அரசியல்ன்றது தவறு செய்வதெல்லாம் அரசியல் கிடையாதுங்க. அது அரசியல்ன்றது முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன பதிவை திருப்பி பதிவிட விரும்புகிறேன். நிலையான ஆட்சி வேணும் தான் பாரதிய ஜனதா கட்சி நகர்கிறது, சரிங்களா? நிலையான ஆட்சி கிடைக்காதப்போ உதிரி கட்சிகள் 2-3 இருக்கப்போ சேர்றாங்க, பிரிகிறாங்க. அது உடைக்கிறதுக்கான வேறு பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. ஒரு கட்சியை விட்டு ஒருத்தங்க இன்னொரு கட்சிக்கு ஏன் வராங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்கு போனால் இந்த கட்சி நிலையாக இருக்கும், இந்த கட்சி ஆட்சி அமைக்கும், இந்த கட்சி அதிகாரத்தில் நிலைந்திருக்கும். நம்ம இந்த கட்சியில் இருந்தால் நமக்கு ஆட்சியும் கிடைக்காது, அதிகாரமும் கிடைக்காது. சும்மா தான் போயிட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நகர்ந்துட்டு வரணும், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நகர்ந்துட்டு வரணும், தவிர நமக்கான அதிகாரங்கள் கிடைக்காது. அப்படின்றதுனால தான் அப்போ நிலையாக ஒரு ஸ்ட்ராங்காக ஒருத்தங்க இருக்கிறாங்க. மத்தியில் 14 மாநிலத்தை ஆள்றாங்க. கூட்டணி கட்சிகளோட ஒரு 7 மாநிலங்களுக்கு, ஒரு 5 மாநிலம், கிட்டத்தட்ட ஒரு 18-19 மாநிலங்களில் நம்ம ஆட்சி பிடிச்சிருக்கோம். 28 மாநிலங்கள் இந்தியாவில். அப்போ இதனுடன் சேர்த்தா நம்மளுடைய அதிகார பதிவு அதிகமாக கிடைக்கிறப்போ மக்கள் தொண்டு ஆற்றலாம் அப்படின்னு தான் பாதி பேர் இந்த சைடு வராங்க, தவிர அங்கே போய் உடைக்கிற வேலை எதுவுமே கிடையாது. இன்றைக்கி டிஎம்கேலேருந்து மதிமுக உடைஞ்சு போனது, பாரதிய ஜனதா போய் உடைக்க சொல்லிச்சான். அவங்க உடஞ்சி எதுக்கு போனாங்க? ஒரு 70 மாவட்ட சிலர் வைகோட போனாங்க. இப்போ திரும்பியும் அவர் திமுகவோட அறுவரடியாக மாறிட்டார், அது வேறு விஷயம். காங்கிரஸ் பிரிஞ்சு ஜி.கே. வாசன் பாரதிய ஜனதா கட்சியாக உடைச்சிது. தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒருத்தர் மூப்பனார் இருந்து ஆரம்பித்து வெளியே போனாங்களே. இன்றைக்கி ஜி.கே. வாசன் தனியாக கட்சி ஆரம்பித்து நடத்திட்டு இருக்காரா இல்லையா? காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி போய் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிச்சுன்னா சொல்கிறாங்க. இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை 2ஆக உடைய போகிறது கூட ஒரு பேச்சு அடிபடுகிறது. ஆதவ அர்ஜுனா ஒரு சப்போர்ட்டராக ஒருத்தரும், வன்னியரசு அவர்களும், பாலாஜி அவர்களும். அதை கூட நீங்கள் ஆதவ அர்ஜுனாவை நீங்கள் தான் கையில் எடுத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி கையெடுத்து நாங்கள் இன்றைக்கி ஆதவ அர்ஜுனாவுக்கு போய் ரைடு போகிறோம். இன்றைக்கி காலையில் பேப்பர் எடுத்து பாருங்கள். இன்றைக்கி ஆதவ அர்ஜுனா உட்கொண்ட, மார்ட்டின் வீடு உட்கொண்ட, கோயம்புத்தூர் தொடியில் உட்கொண்ட 70 இடங்களில்
அவருக்கு வந்து இன்றைக்கி அமலாக்கத்துறை மிகப்பெரிய ஒரு ரைடு நடத்தியிருக்காங்க. ஆதவ அர்ஜுனா எங்கள் பி டீமாக இருந்தால் நாங்கள் எங்கள் ரைடு போகிறோம், அதெல்லாம் கிடையாதுங்க. ஆதவ இது அர்ஜுனா ஒரு கண்துடைப்பு வேலை, நாங்கள் இந்த மாதிரி செய்கிற மாதிரி கிடையாதுங்க. அதாவது ஆதவ அர்ஜுனாவை வைத்து ஆட்சி அதிகாரத்தில் வரணும்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் நினைக்குது. இன்றைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக திருமாவளவன் வரணும்னு ஆசைப்படுறாங்க. அதற்கு வந்து அவங்களுக்கு வந்து மாநில அந்தஸ்துன்னு சொல்லி ஒரு கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு தேர்தல் கமிஷன் மூலம். ரெண்டாவது, தேர்தலில் நிறைய இடத்துல போட்டின்னா அதற்கு பேக் பண்ணால் பணம் வேணும். அந்த பணத்தை ஆதவ அர்ஜுனா வந்து மாட்டின் மூலம் தருவார் அப்படின்னு நம்பிக்கை தான் விடுதலை சிறுத்தைகள் நகர்றா கூட ஒரு பேச்சு அடிபடுது. இன்னைக்கு தேர்தல் பத்திரத்திலேயே 1000 கோடி கிட்டத்தட்ட தேர்தல் பத்திரம் வந்து 650 கோடி திமுக வாங்கியிருக்கு. அதுல 500 கோடி யார் கொடுத்துருக்குன்னா மாட்டின் தான் கொடுத்துருக்காரு. அது சரி, திமுக சொல்றீங்க, பாரதிய ஜனதா கட்சி வாங்கலையா அதுல? அதாவது தேர்தல் நான் வந்து திமுக ஏன் வாங்குச்சுன்றதுக்காக சொல்ல வரலங்க. தேர்தல் பத்திரம்ன்றது அவங்கவுங்க விருப்பப்பட்டபடி பத்திரத்தை வாங்குறது தான், யாருமே இன்சிஸ்ட் பண்ணிலாம் வாங்க முடியாது. இப்போ நீங்க வந்து தேர்தல் நிதி கொடுத்துதான், ஆனா மிரட்டி ரைடு விட்டு அதுக்கப்புறம் வாங்கலாமா? அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலையே. அது நடந்திருக்கிறது நிறைய. மாட்டின் நாங்க ரைடு இப்போ வந்து இப்போவே நடந்துட்டு இருக்கு. 3வது வாட்டி ரைடு போறாங்க. ரைடு போறதுக்கு முன்னாடி மாட்டின் கொடுத்தாரு. இது தவிர அந்த லிஸ்ட்ல, அதாவது தேர்தல் பத்திரம் வாங்கியவர்கள் அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா சோதனை இட்ட பின் அதற்கு பிறகு அவங்க பணம் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரியான ஒரு பெரிய செய்தி. சோதனையே இடாதவங்க எத்தனை பேர் பணம் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு என்ன பதில் சொல்ல வருவீங்க? தெரியுங்க, முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. தேர்தல் பத்திரம்ன்றது ஒரு கட்சியினுடைய பொது அறிவிப்பில் வருது. இந்த கட்சியினுடைய கொள்கைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் இந்த பத்திரத்தை வாங்கி நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஹேண்ட் ஓவர் பண்ணிங்கன்னா அதை வந்து பத்திரம் மூலம் வாங்கும்போதுக்கு 45 நாளுக்குள்ளே நம்ம வந்து தேர்தல் பத்திரமாக வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லி அது ஒரு விதியை ஏற்படுத்தியிருக்காங்க. சட்டப்பூர்வமானது, எந்த இதுவும் கிடையாது. தேர்தல் நிதின்னு சொல்லி மறைமுகமாக வந்து கடுப்பு பணத்தெல்லாம் கொடுக்கறதெல்லாம் தடுக்கப்பட்ட சட்டப்பூர்வமான அங்கீகாரப்பட்ட சட்டப்பூர்வமான ஒரு நடவடிக்கையை வெளியரங்கமாக இவர்கள் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்றதில்ல. ஏன் அவ்வளவு வெளியே வந்துருச்சு? இப்பதான் அதாவது நீதிமன்றம் சொன்ன பிறகுதான் அது வெளில விட்டீங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, அந்த தேர்தல் பத்திரம் வாங்குறப்போ ஒரு குறிப்பிட்ட விதி போடுறாங்க. எல்லாமே வந்து கண்டிஷன் அப்ளை தான். இந்த பத்திரத்தை இவ்வளோ யார் வேணால் வாங்கலாம், 20 ரூபாலேருந்து எவ்வளோ கோடி வேணால் வாங்கலாம். இதை வந்து வெளியே சொல்லணுன்றதுக்கான கட்டாயம் இல்லைன்னு அந்த விதியிலே சேர்க்கப்படுது. நல்லா கேட்டுங்க, சும்மாலாம் அப்படி பண்ண முடியாது. இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு. இந்திய நாட்டில் அப்படி பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கோர்ட் என்ன கேட்குது, வெளிப்படைத்தன்மை எதுன்னு சொல்லி ஒருத்தர் கேஸ் போடுறாங்க. கேஸ் போடுறப்ப கோர்ட் சொல்லுது SBI பேங்குக்கு வெளிப்படைத்தன்மை வேணா, கோர்ட் ஆர்டர் நம்ம மதிச்சாகணும். நம்ம வந்து விதி போடுறப்ப வெளிப்படைத்தன்மையா இதை குறிப்பிட தேவையில்லைன்னு ஆல்ரெடி கொடுத்தாச்சு. சட்டப்படி அதில் அங்கீகாரம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் தான் சட்டமாகுது தேர்தல். நம்ம நாட்டில் இராணுவத்துறையை தவிர, பாதுகாப்புத்துறையை தவிர மற்றதெல்லாம் வெளிப்படையாக இருக்கணுன்ற ஒரு பேச்சு இருக்குது. அப்படி இருக்கும்போது அதற்கு மட்டும் வெளிப்படைத்தன்மை தேவையில்லை. அதே மாதிரி PM கேர் நிதின்னு சொல்கிறாங்களே, அதுக்கும் வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்ற போது ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும் வேணான்றதை அந்த சட்டம் ஏற்றப்ப நீங்கள் முடிவு பண்ணிக்கணுங்க. அந்த சட்டம் அப்போ ஏற்றையாச்சு, அதுக்கு எல்லாமே அப்ரூவல் கொடுத்தோன்னு தான் சட்டமாகுது. ஒரு விஷயத்தை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா, இப்போ ராஜ்யசபாவிலும் மாநிலங்களிலும் மக்களவையிலும் 2த்துலையும் வெளியேறி ஜனாதிபதி ஒப்புதல் பெற்று தான் அது சட்டமாகுது. சட்டமான பிறகு அதில் நீங்கள் வந்து தலையிறதுக்கு ஒரே உரிமை கோர்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. இல்லை, இப்போ ஒரு கட்சி அதிகமான உறுப்பினர்களை கொண்டு இயங்குமானால் அவங்க செய்யறதெல்லாம் சரின்னு சொல்லிட முடியும். வேற அப்படிதானே கான்ஸ்டியூஷன் தானே சொல்லுது. கான்ஸ்டியூஷன் தானே சொல்லுது. இப்போ வந்து எதிர்கட்சிகள் போன வாட்டி 55 சீட் தான் வென்றெடுத்தாங்க. எதிர்கட்சி அந்தஸ்துக்குள்ள காங்கிரஸ் கொடுக்கல. ஆனால் டெய்லி அமளி, பாராளுமன்றத்தை நடக்க விடாமல் டெய்லி அமளி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதே மாரி சட்டங்கள் நிறைவேறி பாஸ் ஆகி தானே போயிட்டு இருக்கு. கான்ஸ்டியூஷன் தானே சொல்லுது. ஏன் இப்போ காங்கிரஸ் அது எதுவும் கடந்த காலத்தில் செய்யலையா? அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி என்ன இருக்கிறதோ அதுபடி தான் இந்த அரசாங்கம் செயல்பட முடியும். அப்படி இந்த அரசாங்கம் செயல்படுறதுல வந்து நீதிமன்றத்துக்கு ஒப்புதல்னா நீதிமன்றம் தானாக வழக்கெடுக்கும். இப்போ நீங்கள் கேட்டீங்க பாருங்கள், ஆடியோவில் போடுறாங்க. அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் யார் யார் கொடுத்தாங்க வேணும் ஒருத்தர் கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டோன்னா அது கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப என்ன சொல்கிறாங்க, ஆமாம் இது வெளிப்படைத்தன்மை வேணும், பேங்க் தானே வாங்கினீங்க, பேங்க்கு கொடுங்கன்றாங்க. பேங்க்கு டைம் கேட்குறாங்க, ரிசர்வ் பேங்க்கில் நான் கேட்டு தரேன்ட்டு. இதில் கட்சியே கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க, கட்சிக்கு இது வேலையே கிடையாது. பேங்க்கில் தான் நீங்கள் செலுத்துறீங்க. பேங்க்கில் செலுத்தப்பட்டது உங்கள் கட்சிக்கு இவ்வளோ நிதி வந்திருக்கு, இதை எடுத்து நீங்கள் பணமாக்கிக்குன்னு சொல்லி பேங்க் இன்டிமேட் பண்ணுது. இவங்க போய் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி காசு ஆக்கி அவங்க கட்சி நிதியில் சேர்க்குறாங்க. இது கட்சிக்கு வேலையே கிடையாது. நீங்கள் 50,000 கோடி கூட கொடுக்குறது கட்சி இல்லை. நீங்கள் 2,000 கோடி கொடுத்தாலும் கட்சி இன்சிஸ்ட் பண்ணுறதில்ல. அப்போ SBI டைம் எடுக்கிறாங்க. டைம் எடுத்து ரிசர்வ் பேங்க்லேருந்து டேட்டா வாங்கி SBI ஒப்படைச்சிட்டாங்க. அப்போ யார் இவ்வளோ வாங்கினா, அப்போ காங்கிரஸ் தேர்தல் பத்திரத்தில் காசே வாங்கலையா, ADMK வாங்கலையா, DMK வாங்கலையா, எல்லாரும் வாங்கியிருக்காங்க. அது வந்து யாரையும் வற்புறுத்தலோ. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், ஒரு ரைடு விட்டு வாங்குறாங்க அப்படி. அப்போ திமுக வந்து மாட்டின் ரைடு விட்டாங்களா? இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறது சரியானது. ஆனால் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு அந்த வரவுன்றது அதிகமாக இருப்பது சகஜமாக இருக்குது. ஏன்னா பயப்படுறாங்க அதிகாரத்திற்கு. நம்ம இந்த பணக்காரர்கள் எல்லாம் சிலர்
நிறைய தவறு செய்தவர்களாக இருக்கிறாங்க. இந்த தவறை மறைப்பதற்கு அதிகார துணை வேணும் அப்படின்ற நிலையில் அவங்க அதிகமாக பணத்தை கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, அதிகாரத்தில் இருக்கவங்க வந்து அதிகமாக தேர்தல் நிதி கொடுத்தா அவங்க மேலே சட்ட வழக்கு பாயாதுன்றது எதுக்குதுன்னு கிடையாதுங்க. இப்போ மார்ட்டின் மேலே வந்து கேஸ் வந்து நேற்றா இன்றைக்கி நடக்குது. அது ரொம்ப நாளாக நடந்துட்டு நாகாலாந்தில் அவர் வந்து போலி லாட்டரி சீட்டை விற்று 910 கேஸ் 10 கோடி ரூபா சேர்த்தாருன்னு. இப்போ நடக்கிற கேஸ்னால் நங்கநல்லூரில் அவருக்கு ஒரு 6.5 கோடி ரூபா பிடிச்சாங்க ஒரு பணத்தை. அந்த பணம் வந்து அவங்க வந்து கேரளாலையும் மற்ற மாநிலங்களும் விட்ட காசுன்றாரு. அதனால் வந்து கேஸ் போட்டு அது வித்ராப் ஆச்சு. கீழமை கோர்ட் வந்து கோர்ட் ரத்து பண்ணிச்சு. அமலாக்கத்துறை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நாடினோன்னா அவங்க வந்து இங்கே ரைட் பண்ணலான்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அமலாக்கத்துறை ரைடு போல் அவங்க 6.5 கோடி பணம் வந்து கேரளாலையும் மற்ற மாநிலங்களும் விற்ற பணத்தை தான் கேஷாக வச்சுருக்கோன்னு சொல்லி அவங்க பண்ணுறப்ப அது அமலாக்கத்துறை ஏற்றுக்காமல் தமிழ்நாடு கேஸ் போட்டாங்க. இங்கே தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்தில் அந்த கேஸ் வந்து ஃபெயிலியர் ஆகி வித்ராவ் ஆயிடுச்சு. அவங்க வந்து கேஸ் வந்து விடுவிச்சிட்டாங்க. லீமா ரோஸ்ன்னு சொல்லுகிற மார்ட்டினையும் அவங்களுடைய ஒய்ஃபையும் மற்றவர்களையும் விடுவிச்சோன்னா அமலாக்கத்துறை மேல்முறையீடு போகுது. இதை வந்து உயர்நீதிமன்றம் சரியாக விசாரிக்கல, இதுக்கு நீங்கள் ஸ்டே வேணுன்றப்போ உச்சநீதிமன்றம் கொடுக்குறாங்க. இதில் வந்து முகாந்திரம் இருக்குது, நீங்கள் ரைடு பண்ணலாம்னு சொல்லி அமலாக்கத்துறைக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. அமலாக்கத்துறை உச்சநீதி சொல்கிறதுனால இன்றைக்கி போய் இது பண்ணுறாங்க. தவிர தன்னிச்சையாக யாருமே இங்கே செயல்படவே முடியாது. வெளிப்படைத்தன்மை வேணும். இப்போ ஒரு உறுப்பினர் சொன்னால் இப்போ தேர்தலில் வந்து இந்த நிதி கொடுத்தாங்கன்ற அப்பயே வேணுன்றப்ப அன்றைக்கி இருக்க எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு வந்து வக்ஃப் வாரியத்தை ஒரு இம்ப்ளிமெண்ட் நம்ம கொண்டு வரோம். வக்ஃப் வாரியை பற்றி ஒரு சட்ட மசோதா நம்ம கொண்டு வரப்போ எதிர்க்கட்சிகள் ஏற்றுக்கல. அப்போ நாடாளுமன்ற நிலைக்குழுக்கு போகணும்னு சொல்லி அனுப்புகிறோம். அதே மாதிரி அங்கே எதிர்க்கட்சிகள் சொன்னால் அதுமாரி அனுப்புவாங்க. எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி தான் ஃபஸ்ட்டு 3வது ஆளாக வாங்கியிருக்காங்க. கேரளா மேற்கு வங்கத்தில் சேர்ந்த மம்தா பானர்ஜி தான், திரிணாமுல் காங்கிரஸ் தான் தேர்தல் பத்திரத்தில் 3வதாக இருக்காங்க. பிஜேபி காங்கிரஸ்க்கு அப்புறம் 3வது இருக்காங்க. 4வது தான் திமுக இருக்குது. எல்லாரும் வாங்கியிருக்காங்க. இப்போ எல்லாரும் வாங்கினல. அப்போ மம்தா பானர்ஜி இப்போ மார்ட்டினுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து 500 கோடி கொடுத்தாரு. அப்போ மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எதனா வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ரைடு விட்டு வாங்குறாரா, இல்லை மிரட்டி வாங்குறாரா? அவர்கள் விருப்பம் அது, அவ்வளோதான். அப்போ மார்ட்டின் வந்து டிஎம்கேக்கு மட்டும் கொடுத்துருக்காருன்னா பிஜேபிக்கும் கொடுத்துருக்காரு, காங்கிரஸும் கொடுத்துருக்காரு, எல்லாரும் கொடுத்துருக்காரு. அவருடைய விருப்பம். இதற்கும் அவர் தொழிலுக்கும் சப்போர்ட்டுக்கும் எந்த வேலையுமே கிடையாது. இந்த புரிதல் தயவுசெய்து எல்லாருக்குமே வேணும். திமுக வந்து அதிகமாக இப்போ நீங்கள் கேட்கலாம், பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னா ஆளும் கட்சியாக இருக்குது, நிலை கட்சியாக இருக்குது, இந்த கட்சி வேணும்னு ஆசைப்படுறவங்க ஃபண்ட் பண்ணுறாங்க. இப்போ மார்ட்டின் வந்து 500 கோடி பிஜேபிக்கு ஒரு 1000 கோடி கொடுத்துருக்காரு, திமுகவுக்கு 500 கோடி கொடுத்துருக்காரு. கரெக்டுங்களா? மார்ட்டின் 1000 கோடி கொடுத்துட்டாரு. அவரில் எந்த ரைடும் பண்ணாதீங்க. அவர் நமக்கு சப்போர்ட்ரு. எப்போ பார்த்தாலும் அவர் நமக்கு வந்து பணம் தேர்தல் நிதி தரான்னு சொன்னால் நீ பிஜேபி ரைட் பண்ணுமா? நீங்கள் அமலாக்கத்துறையோ மற்றவர்களோ பண்ணணுமா? தொடர்ந்து நீங்கள் கடந்த 4 வருடங்களுக்கு மார்ட்டின் அவர்கள் மார்ட்டின் எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு விதத்தில் அமலாக்கத்துறையோ லஞ்ச ஒழிப்புத்துறையோ ஈடியோ மற்றவங்களை போய் ரைடு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு சர்ச்சையில் அவர் மாட்டிக்கிட்டே தான் இருக்கார். தேர்தல் நிதி கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இங்கே எந்த இதுவும் தடைபடாது, நிற்கப்படாது. அதை தவிர, அந்த நிகழ்வை தவிர இந்த பிஎம் கேர் நிதின்னு சொல்கிறாங்களே, அதில் ஏன் அந்த வெளிப்படைத்தன்மை இல்லை? சொல்கிறேன், பிஎம்கே நிதின்றது மாண்புமிகு மோடிஜி அவர்களில் தனிப்பட்ட முறையில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிதி கட்டும். அது வந்து தனிப்பட்ட முறை, அது வந்து அவரோட பர்சனல். அதுவும் நிதி அவர் மோடி நிதினு வச்சுக்கோங்க. பிஎம் கேர்னா அதாவது பிரைம் மினிஸ்டர்னு சொல்லும்போது இந்தியாவுக்குள்ள அந்த பொறுப்பு தானே குறிக்கிறது. ஆக நீங்கள் தனியாக மோடி அவர்களுடைய நிதின்றது அது வேற. ஆனால் பிஎம் கேர்ன்னு சொல்லும் போது அதுக்கு ஆரம்பிக்கிறப்ப அவர் பிஎம்ல இருந்தாருங்க. அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்ததுனால பிஎம் கேர் நிதின்னு போடுறாங்க. கொரோனா தொற்று காலத்தில் அந்த காசை வந்து செலவு பண்ணாங்க. என்னென்ன செலவு பண்ணாங்கன்றத நீங்கள் வந்து வெளிப்படைத்தன்மை செலவு பண்ணுறது சொல்கிறீங்க, ஆனால் வந்ததை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ இருக்கு? நல்லா கேட்டுங்க. நல்ல விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஒரு ரிட்டு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் வாங்கணும்னு சொல்ல போகிறாங்க. இது யாருமே ஒன்றும் பண்ணல. அது மாதிரி போட்டும் அதுக்கான தகவல் எதுவும் இல்லை. நீங்கள் ஆடியோவில் அது கிடையாது. ரைட் டு இன்ஃபர்மேஷனில் சொல்லணுன்ற அவசியம் இல்லைன்றது தான் அப்படி சொல்லியிருக்காங்க. இல்லை, அப்படிப்பட்ட விளக்கு ஏன்? அது என்ன ஒன்றுமே கிடையாதுங்க அதில். இப்போ நீங்கள் இப்போ பிஜேபி ஆட்சி வந்து 2014 இன்னைக்கு வரையும் லஞ்சம் சம்மந்தப்பட்ட எந்த வழக்கும் பிஜேபி மேலே கிடையாது. யாருமே ஊழல் செஞ்சு பிஜேபி ஆட்சி கை. இப்போ ஒரு காலத்தில் கலைஞரை சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்தார்னா சொல்லுவாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த டிஜிட்டலைஸ்ட் அந்த வேர்ல்டில் அந்த மாதிரியான ஊழல்களை நரேந்திர தாமோதரதாஸ் செய்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பெரிய கம்பெனியை பினாமியை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பணத்தை கொடுத்து அதை மொத்தத்தையும் தள்ளுபடி பண்ணுறது, இந்த மாதிரியான நிகழ்வுகளில் அந்த ஊழல் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன்.
இன்னைக்கு கூட ராகுல் காந்தி பேசியிருக்காரு, விவசாய கடன்லாம் தள்ளுபடி பண்ணல, கிட்டத்தட்ட 48,000 கோடி வந்து கடனை வந்து பெருங்கொண்ட முதலாளிகள் தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னு இன்றைக்கு வரையும் சொல்கிறேன் கேளுங்க. எந்த கடனும் தள்ளுபடி செய்யப்படவில்லை, வாரா கடனில் தான் இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க, தள்ளுபடி பண்ணவே முடியாது. அவர் ராகுல் காந்தி எல்லா மேடைகளும் அவர் சொல்றாருங்க, அவருக்கு புரிதல் தான். அப்படி சொல்ற எவ்வளவு எல்லாரும் நம்மளும் சொல்றோம். ஒரு அரசை நோக்கி தவறான ஒரு பரப்புரை செய்கிறார் என்றால் அவர் மேல ஏன் வழக்கு தொடுக்கல? அவர் நல்லா கேளுங்க, அவர் இன்னைக்கு நேத்தா சொல்றாரு, அவர் கிட்டத்தட்ட 2015 சொல்லிட்டு இருக்காரு, இங்க மட்டும் சொல்ல, வெளிநாடுகள் போய் சொல்றாரு. அது உண்மையா? அதுதான் நான் சொல்றேனே, உங்களுக்கு இந்த புரிதலுக்காக சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க இந்த ஒரு லோன் நீங்க பேங்க்ல போய் வாங்கிட்டீங்கன்னா 10,000 கோடி ஒரு லோன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அந்த லோனை நீங்க அந்த குறிப்பிட்ட பேலன்ஸ் ஷீட் டைம்குள்ள நீங்க கட்டலனா உங்களை வந்து தள்ளுபடி பண்ண முடியாது. அது பேலன்ஸ்ல தான் வச்சுப்பாங்க. ஒரு 1000 கோடி இப்போ வாங்கினது ஒரு 1000 கோடி சேர்த்து 2000 கோடி இப்படி தான் வச்சுப்பாங்க. வாரா கடனை தான் இவங்க வந்து தள்ளுபடின்னு தப்பான பரப்புரையை சொல்றாங்க. இதை வந்து மாண்புமிகு நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் பல வாட்டி சொல்லிட்டாங்க. ஆனால் திரு ராகுல் காந்தி இது ஒரு கேரா எடுத்துக்கிட்டு பெரும் முதலாளிக்கு அவங்க தள்ளுபடி பண்ணுறாங்க, விவசாயிக்கு தள்ளுபடி பண்ணுறாங்கன்னு சொல்லி தொடர்ந்து பொய்யான பரப்புரையை செஞ்சுருக்காரு. எந்த கடனையும் நல்லா கேட்டுங்க, இப்போ கூட நீங்கள் வந்து ஒரு கடனை வந்து 45,000 கோடி நீங்கள் தள்ளுபடி பண்ணுன்னா நாடாளுமன்றத்தில் அது வைக்கப்படணும். சும்மாலாம் இப்போ நீங்கள் விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுறேன்னு ரேவந்த் ரெட்டி சொன்னார்ல, இன்னைக்கு தெலுங்கானாவில் ஆட்சி பிடிச்சிருக்காங்களே, நாங்கள் எல்லா விவசாய கடன் இன்றைக்கி வரை விவசாய கதை அவங்களால தள்ளுபடி பண்ண முடியலன்னா அதுக்கு ஃபண்ட் சிச்சுவேஷன் இல்லை. அப்போ வந்து ஒரு வாட்டி காங்கிரஸ் 2014 முன்னாடி வரப்போ நாங்கள் விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுறோன்னு இப்படி வரப்போ நாடாளுமன்றத்தில் வைக்கணும். நாடாளுமன்றத்தில் வைனா பெரிய ஃபண்டுங்க, 45,000 கோடின்றது சாதாரணம் கிடையாது. அப்போ உங்களுக்கு வந்து அந்த கூட்டணி கட்சிகளுடையோ தனிப்பெரும்பான்மையோ உங்கள்கிட்ட பலம் இருந்தால் மட்டும்தான் அது தள்ளுபடி ஆகும். ரிசர்வ் பேங்கை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி எதுவுமே இங்கே மோடிஜி அரசாங்கம் பண்ணல. இது எல்லாமே தள்ளுபடி கடன் கிடையாது, வாரா கடன்றதை தயவு செய்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் விளக்கமாக சொல்கிறீங்க. என்னோட கேள்வி என்னென்னா, இப்படி ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் மேல் ஏன் நடவடிக்கை இல்லைன்னு கேட்குறேன். என்னங்க நடக்கல? எவ்வளோ கேஸ் இருக்கு ராகுல் காந்தி மேலே? நீங்கள் வேற இதுக்கும் போட்டிருக்காங்க. ராகுல் காந்தி மேலே பல கேஸ்கள் இருக்குங்க. அவர் தெரிஞ்சுதாங்க சொல்கிறாங்க. அது பாருங்க, நீங்கள் வந்து தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவன் எழுப்ப முடியாது. வெளிநாடுகளையும் போய் தான் சொல்லிட்டு இருக்காரு. நல்லா கேளுங்க, இன்னைக்கு வந்து நீங்கள் ட்ரம்ப் வின் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு பேக் போனாக யாருன்னா எலன் மாஸ்க்ன்ற ஒரு தொழிலதிபர், ஸ்பேஸ் என்டர்பிரைசஸ் வச்சிருக்கவர் எலன் மாஸ்க் மிகப்பெரிய தொழிலதிபர். அப்போ வந்து எலன் மாஸ்க் சொல்கிறது தான் ட்ரம்ப் கேட்பாரா? அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபரில் ஒரு ஆள் அவர் தேர்தலுக்கு ஃபண்ட் பண்ணுறாரு. தேர்தல் வந்து மோடி இவர் ட்ரம்ப் வெற்றி பெறதுக்காக உழைச்சாரு, அவ்வளோதான்றதுக்காக ஒரு அவங்களுக்குள்ள ஒரு உறவு முறை தவிர ஆட்சி அதிகாரத்திலாம் அவங்க எதுவுமே தலையிடவே முடியாது. கான்ஸ்டியூஷன் அது ஒத்துக்காது. எல்லா அரசாங்கம், இந்திய அரசாங்கம் சொல்லலை, உலகத்தில் உள்ள எல்லா அரசாங்கம் என்ன கான்ஸ்டியூஷன் சட்டப்படி அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறதோ அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் செயல்படுத்த முடியும். இது ராகுல் காந்தி வந்து பல முறை வெளிநாட்டில் போய் இதை சொல்கிறாரு, இங்கே சொல்கிறார். அவர் வந்து தேர்தல் யுக்தியாக பயன்படுத்துகிறார். கேஸ் போட்டால் போய் ஆஜராக போகிறார், 3 வாட்டி ஆஜராக மாட்டார், 4 வாட்டி பிரிவாண்டி கொடுத்தோன்னா போய் ஆஜராவார். அவர் மேலே ஒரு கேஸ் 2 கேஸாக இருக்குது, ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. சலிக்காமல் அவரும் சொல்லிட்டு இருக்காரு. இது வந்து தேர்தல் யுக்தியாக அவங்க பயன்படுத்துகிறாங்க தவிர இது உண்மை கிடையாது. இப்போ வழக்கு இருக்குது, ஆனால் வழக்கில் ஏன் தீர்ப்பு கூறப்படவில்லை? அதெல்லாம் நீதிமன்றம் சம்மந்தப்பட்டதுங்க. அரசாங்கம் எப்படிங்க சொல்ல முடியும்? வழக்கு ஏன் தீர்ப்பு கூட இப்போ நீதிமன்றத்தை மத்திய அரசு கட்டுப்படுத்துகிறது, அதை கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் கட்டுப்படுத்துகிற நிலையில் தான் இருக்கிறது, அப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது எல்லா ஆட்சி காலத்திலையும். அப்படி இருக்கும்போது அது சரியான வழக்கு, அந்த வழக்குகளை வந்து உண்மை இல்லை அப்படின்னு நினைக்க போது இந்த ஒன்றிய அரசு வந்து நீதிமன்றத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு அதை வந்து இன்னும் இப்போ நீங்கள் நீதிமன்றம் வந்து பிஜேபி அரசாங்கம் கட்டுப்படுத்துகிறதுன்னு ஒரு கூற்றுக்கு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, எல்லா அரசும் அப்படி தான் பண்ணுறாங்க. சொல்கிறேன், நான் உங்கள் வழிக்கே வரேன். நீங்கள் தேர்தல் பத்திரத்தை கொண்டு வந்தது பிஜேபி அரசாங்கம் தான் கொண்டு வருது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்தலுக்கு நிதி கொடுக்கறது வெளிப்படைத்தன்மை வேணும்னு சொல்லி கொண்டு வராங்க. அதே தேர்தல் படுத்த வழக்கு தான் மாண்புக்கு இப்போ ரிட்டையர் ஆன நீதிபதி சந்திரசூட் வந்து என்ன பண்ணுறாரு, வித்ரா பண்ணுறாரு. இது வந்து செல்லுபடி ஆகாது, இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், நீங்கள் வந்து பழைய முறை தான் நீங்கள் நடைமுறைப்படுத்துன்னு பண்ணுறாரு. அப்போ வந்து நீதிமன்றம் பிஜேபி சொல்கிறத நீதிமன்றம் கேட்குதுன்னா சந்திரசூட் வந்து நாங்கள் கொண்டு வந்து ஏங்க இப்படி ஸ்டாப் பண்ணுறாரு அவரு? இந்த மாதிரி ஊழல் வழக்குகள் மக்கள்கிட்ட வந்து பெருசாக கேட்கறது ரொம்ப சிம்பிளுங்க. நான் சொல்கிறது ரொம்ப சிம்பிள். இது வந்து வெளிப்படைத்தன்மையாக நீங்கள் இப்போ கூட நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்க, கோர்ட்டு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. அப்போ கூட நாங்கள் தேர்தல் பத்திரத்தை சில திருத்தங்களுடன் கொண்டு வருவோம் தான் சொல்லியிருக்காங்க. இது முக்கியம், நாட்டுக்கு வெளிப்படைத்தன்மையாக எந்த நிதி அளிச்சுக்கிறது முக்கியம், நாங்கள் கொண்டு வருவோம் தான் சொல்கிறோம். இப்போ நீதிமன்றம் வந்து பிஜேபி கைப்பாவியாக செயல்படுகின்றது எந்த விதத்திலும் ஏற்றுக்கவே முடியாது. நீதிமன்றது தனி அதிகாரம் கொடுத்த ஒரு அமைப்பு, 5 அமர்வோ 7 அமர்வோ சிங்கிள் அமர்வோ தனி அதிகாரம் கொண்ட அமைப்பு. அதுபோல் யாருமே தலையிட முடியாது. இப்போ நான் சொன்னது இந்த உதாரணம் மாதிரி பல உதாரணங்கள் இருக்கிறது.
இப்போ சந்திரசூட் அவர் ரிட்டையர் ஆனார். அவர் சொல்லியிருக்காரு பாருங்க, எது அவருடைய ப்ளஸ்ஸு எது மைனஸ்ன்னு சொல்லி அவர் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் இதில் பதிவு பண்ணிக்க. ராமர் கோவில் வழக்கில் நான் தீர்ப்பு கொடுத்தேன், அது எனக்கு ஒரு மனநிறைவை கொடுத்தது. இந்த தேர்தல் பத்திரத்தில் பிஜேபி அரசாங்கம் எதிரான ஒரு தீர்ப்பு கொடுத்தேன், இது மனநிலை கொடுத்தது. ஒவ்வொரு விஷயங்களும் வரும். அதனால் அப்படி கிடையாது, நீங்கள் நீதிமன்றத்தில் யாருமே தலையிட முடியாதுன்றது என்னோட பணிவான வேண்டுகோள். அதாவது மகாராஷ்டிராவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த அதாவது பரப்புரை மேற்கொள்ளும்போது நாங்கள் வந்து அவுரங்கசீப் ஆட்சி அவர்கள் நடத்த விரும்புகிறார்கள், நாங்கள் வந்து வீர சிவாஜி ஆட்சி எப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள், இது வந்து ஒரு பிரிவினைக்கான பேச்சுக்கள் மாதிரி இருக்கே அப்படின்றது சிலருடைய கருத்தாக இருக்குது. இல்லை, இது பிரிவினைவான பேச்சுக்கள் கிடையாது. அதாவது ஆமாம், இன்றைக்கி வந்து பல வருடங்களாக காங்கிரஸ் ஆட்சி, இவங்க நம்ம வந்து சரத்பவார்லாம் ஆண்டிருக்காங்க மகாராஷ்டிராவை. அந்த மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய குறிப்பிட்ட அந்த ஏரியா பேரை வந்து இன்னும் முஸ்லீம் மதத்தை சேர்ந்த ஒரு ஏரியா பேராக வச்சுருந்தாங்க, சரிங்களா? இந்த ஆட்சி பிஜேபி ஆட்சி வந்து சத்ரபதி சிவாஜி மாநிலம்னு சொல்லி அதை மாற்றினாங்க. இன்றைக்கி வந்து மகாராஷ்டிராவில் எங்கே திரும்பினாலும் ஒரு சிலை இருக்கும், 2 பேர் சிலை இருக்கும் மகாராஷ்டிராவில். ஒன்று அம்பேத்கர் சிலை இருக்கும், இன்னொன்று வந்து வீர சிவாஜி சிலை இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் அவுரங்கசீப் ஆட்சின்றது நீங்கள் மதத்தால் தயவுசெய்து கண்டுபிடிக்காதீங்க. நீங்கள் வந்து நினைக்கிறீங்க அவுரங்கசீப்னா மதம், அவர் வந்து இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர், இங்கே வந்து இந்த இந்து மதத்தை சேர்ந்தவர், இஸ்லாமிய இந்து மதத்தையும் வந்து டிவைட் பண்ணுற மாதிரி மாண்புமிகு பிரதமர் மோடிஜி அவர்கள் பேசுகிறார். அப்படி கிடையாது. அவுரங்கசீப் ஆட்சின்றது கொடுங்கோல் ஆட்சி. தன்னுடைய சொந்த அப்பா அம்மாவை கொன்னார் அவர், தன்னுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களை எல்லாரையும் கொன்னார். மிகப்பெரிய லெவலில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பேருக்கு வந்து மதம் மாற மாட்டேன்னு சொன்னவர்கள்லாம் கொண்டவர்லாம். அந்த மாதிரி ஒரு ஆட்சிக்கு நீங்கள் வழிவகுக்காதீங்க. நீங்கள் வந்து அமைதியின் சொரூபமாக இருக்கக்கூடிய எங்களுடைய ஆட்சிக்கு வழிவகுக்குன்றது இந்த வேறுபாடு தான் நீங்கள் பார்க்கணும். தவிர இது இஸ்லாமியும் இந்துக்களையும் பிரிக்கிற ஓட்டு கிடையாது. நல்லா கேளுங்க, இன்னொன்று கேட்டேன். இன்றைக்கி இந்தியாவில் வந்து பிஜேபி அரசாங்கம் வந்து பெரும்பான்மையாக ஓட்டு வாங்கி வென்றெடுக்குன்னா இஸ்லாமியரும் ஓட்டு போடணும். 15 கோடி பேர் இருக்கிறான், ஒருத்தர் 2 பேர் கிடையாது. அவுரங்கசீப்பை எடுக்கிறது ஒரு நியாயம்னு வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் அதற்கான மாற்று பெயர் ஒரு இஸ்லாமிய பெயரை வைப்பதில் என்ன தவறு இருக்க முடியும்? ஏன்னா நாட்டுக்காக உழைத்தவர்கள், உயிரை கொடுத்தவர்கள் இஸ்லாமியர் இருக்காங்க, அவங்களுடைய ஒரு பேரை வைக்கலாம். மாற்றாக இப்போ கூட அப்துல் கலாம் பேரை வச்சாங்க டெல்லியில். இல்லை, இப்போ நான் எடுக்கிற பேரை சொல்கிறேன். ஒரு பேரை எடுத்துட்டிங்கன்னா அதை எடுத்துக்கு நேர் எதிராக ஒரு பிரிவினையை தூண்டுகிற மாதிரியான இல்லை வைக்க ஒரு விஷயம். இது ஒரு மண்ணுக்கும் ஒரு எல்லைக்கும் ஒரு தலைவர் இருப்பாங்க. அப்படி கேட்டால் நான் உங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். நான் இங்கே ஒரு கேள்வி வைக்கிறேன். இங்கே வந்து கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டை 5 முறை ஆண்டார், எம்ஜிஆர் அவர்கள் 2 முறை 3 முறை ஆண்டார், பெரிய அண்ணாதுரை 2 முறை தான் ஆண்டாங்க. அதிகபட்சம் ஒரு 50 வருஷம் ஆண்டிருக்காங்க, 55 வருஷம் ஆண்டிருக்காங்க. இங்கே எங்கே திரும்பினாலும் அண்ணா, பெரியார், கலைஞர், இந்த 3 பேர் தானே எங்கே திரும்பினா இருக்குது. ஏன் இருக்குது? இந்த தமிழ்நாடு உருவாகிறது இவங்க மட்டும்தான் காரணம். இவர்கள் தலைவர்கள்ன்ற நிலையில் இருக்காங்க, இவங்க வந்து மதம் சார்ந்து இல்லை, அப்படி காமிச்சிக்கல அவங்கள. அதனால் அது இருப்பதில் தவறு. அப்போ அதுதான் இவங்களுக்கு சொல்ல வரேன். ஏன் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் போனால் அந்த ஏரியாவில் சத்ரபதி வீர சிவாஜி அவர்கள் தெய்வமாக கும்பிட்றாங்க. நீங்கள் வந்து பால் தாக்கரே வந்ததுலேருந்து சிவசேனா கட்சி நீங்கள் மும்பையில் எங்கே திரும்பினாலும் சத்ரபதி சிவாஜி தான், அவர் தான் எங்கேயுமே இருப்பார். அந்த தெய்வமாக கும்பிட்றதுனால தான் அந்த இடத்த வந்து சத்ரபதி சிவாஜின்னு பேர் வச்சாங்க, பெரிய சிலையும் வச்சாங்க. ஒவ்வொரு இடமும் நகரங்கள் விரிவாகின்றன, புதிய இடங்கள் உருவாகின்றன. அப்படிப்பட்ட இடங்களுக்கு அந்த பெயர்களை வைப்பதில் தவறு இல்லை. ஏற்கனவே இருக்கிற பெயர்களை எடுப்பதில் தான் கொஞ்சம் சிக்கல். அதுதாங்க உங்களுக்கு இன்னும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலைங்க. இப்போ டெல்லி இருக்குது, டெல்லியை வந்து முகலாயர் ரொம்ப வருஷமாக ஆண்டாங்க. எங்கே திரும்பினாலும் டெல்லியில் முகலாயர் பேரை வச்சுட்டு போயிட்டாங்க. எங்கே திரும்பினாலும் அக்பர் ரோடுன்னுவாங்க, பாபர் ரோடுன்னுவாங்க, அவுரங்கசீப் ரோடுன்றாங்க. எல்லாம் எங்கே திரும்பினாலும் இஸ்லாமிய மன்னர்களுடைய பேர் வச்சுருந்தாங்க. இங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அது காங்கிரஸ் ஆட்சி வந்தோன்னா அது கண்டுக்கல. காங்கிரஸ் அப்படியே நகர்ந்துக்கிட்டே வந்துச்சு, சிறுபான்மையர் ஓட்டு ஒன்று சொல்லி நகர்ந்துக்கிட்டே இருக்கப்ப இங்கு பெரும்பான்மை மக்களால் மதிக்கப்படக்கூடிய தலைவர்கள் பேரே அதில் வைக்கணும்ல. இன்றைக்கி இந்த நாடு வந்து 85% இந்துக்கள் கொண்ட நாடு, இதில் மாற்று இல்லைல்ல. 15% சிறுபான்மை மதிக்கிறோம் அவங்கள. ஆமாம், இப்போ நீங்கள் இந்துக்கள் சொல்கிறீங்க. இப்போ நம்ம கீழடியை பார்த்தீங்கன்னா எந்த விதமான சமய சான்றுகளுமே இல்லாத நிலை தான் இருந்திருக்கு ஆதி காலத்தில். அப்படின்னு இருக்கும்போது அந்த நிலையை நம்ம கொண்டு வரலாம்ல. அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, கான்ஸ்டியூஷன் படி இஸ்லாமியர்கள் முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர்கள், இயேசுவை கும்பிட்றவர்கள் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள், புத்த மதத்தை சேர்ந்தவர்கள், பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள், மித்தவர்கள் எல்லாருமே இந்துக்களும் தான் கான்ஸ்டியூஷன் சொல்ல. நல்ல தயவு செய்து உள்வாங்கிக்கோங்க.
கான்ஸ்டியூஷன் சொல்றது தான் இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் செயல்பட அதாவது முடியும் இது தவிர, சமயம், இதுல இது ஒரு சமயமா? கீழடிக்கலாம் வேலையே இல்லை. அப்ப இந்துன்றது ஒரு சமயம் இல்ல, சமயங்கிமேன்ற அது உள்ளே போவாங்க, அது உள்ள போனா பெரிய டாபிக். இப்ப கீழடியோ ஆதிச்சநல்லூரை பத்தி இங்க பேசுறதுக்கு வேலையே கிடையாது. கான்ஸ்டியூஷன் சொல்லுது இவங்க 3 பேரும் இந்துக்கள் இல்லை. நீங்க பழசுன்னு சொல்லிட்டு தானே ஒன்று தோண்டி எடுக்கிறீங்க, அதுல வந்து ராமர் இருந்தாரு அப்படிலாம் சொல்றீங்க. அப்ப அதை விட பழமையாக இருக்கிற இருக்கலாம், சாதி சமயமற்ற ஒரு இருக்கலாம், சமுதாயம் இல்லைன்னு சொல்லி இருக்கலாம், நாங்க இல்லைன்னு சொல்லி இருக்கலாம். அதை நீங்க கொண்டு வரலாமே. அதை கொண்டு வரணும்னு தேவையில்லை இல்லைங்க. இப்போ பெரும்பான்மையாக இங்கே வந்து கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது, இவங்க எல்லாம் வரையறுக்கப்பட்ட ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள், இவர்கள் எல்லாம் இந்துக்கள்னு சொல்லுது. அப்போ இந்த இந்துக்கள் உள்ள இப்போ நீங்கள் பழங்குடி ஜார்க்கண்ட் எடுத்துங்க. ஜார்க்கண்டில் இன்னைக்கு இப்போ பழங்குடியினருக்காக பாடுபட்டு உயிர் நீத்த விடுதலை போராட்டத்தால் பிஸ்தா முண்டான்னு ஒருத்தர் இருக்கார். இவரை பற்றி இங்கே காங்கிரஸ் அரசாங்கம் கண்டுக்கவே இல்லை. மோடி அரசாங்கம் செலவு வச்சு நாணயம் வெளியிட்டாங்க, ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க. இன்னைக்கு பழங்குடியினருடைய தினமாக அவரை கொண்டாடுறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி மறைக்கப்பட்ட தலைவர்களை தோண்டி எடுத்து வெளியே கொண்டு வரோம், வரலாறையும் தோண்டி எடுங்க. அது மாதிரி தான் வருது. ஏங்க இது வந்து அங்கே பழங்குடியினருக்காக ஒரு தலைவருடைய மறைக்கப்பட்டு இங்கே எப்படி காங்கிரஸ் கவர்மெண்ட் சொல்றாங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது? இது பாருங்க, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது நேரு காந்தின்ற மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் திருப்பி வலியுறுத்துகின்றன. நேரு மட்டும் தான் வாங்கி கொடுத்தாரு, காந்தி அவர்கள் மட்டும் தான் காந்தியும் நேரையும் தாண்டி எவ்வளோ தலைவர்கள் இந்தியா சுதந்திரக்காக பாடுபட்டாங்க. அதுல இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிறாங்க, மாற்றில்லை. சீக்கியர்கள் உயிரே கொடுத்துருக்காங்க, மாற்றில்லை. சரிங்களா? அந்த மாதிரி உயிர் கொடுத்தவர்களுக்கும் அந்த மாதிரி உயிர் நீத்தவருக்கும் அந்த பகுதி மக்களுக்கு ரெகக்னேஷனுக்காக தான் அது உள்ள போனோம். இன்னைக்கு டெல்லியில் பாதி பேர்கள் ஏன் மாத்துறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்களுடைய கோரிக்கை அது இருக்குங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ சீமான் முந்தானத்தை ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? எங்கே திரும்பினாலும் கலைஞருடைய சிலையை நீங்கள் திறக்கிறீங்க, இங்கே வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்களுக்கான ஆசிரியர்களுக்கு வந்து பைசா சம்பளம் கொடுக்க மாட்டேன்றீங்க, எங்கேயுமே அடிப்படை தேவைகளுக்கு எதுவுமே ஃபில்லப் பண்ணாமல் நீங்கள் கலைஞர் சிலையை திறந்துட்டுருக்கீங்களே. எப்படி வந்து பங்களாதேஷில் முஜிபுர் ரஹ்மான் சிலை உடைக்கப்பட்டதோ, எப்படி வந்து இன்னொரு இதில் வந்து சிலைகள் உடைக்கப்பட்டதோ, அதே மாதிரி கலைஞர் சிலை இங்கே உடைக்கப்படும். ஏதாவது ஆந்திராவில் ராஜசேகர ரெட்டியோட சிலை உடைக்கப்பட்டதோ அதே மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கலைஞர் சிலை உடைக்கப்படும் சொல்கிறார். 41 கோடி ரூபா கொடுத்து நினைவு மண்டபம் கட்டியிருக்கீங்க, இப்போ 2000 கோடி செலவு பண்ணி நீங்கள் பேனா வைக்க போகிறீங்கன்னு அவர் முன்வைக்கிறார். அப்போ ஏன் அதை முன்வைக்கிறாங்கன்னா, அவர்களுக்கான ஒரு தலைவர் அவங்க தேடுறப்ப எங்கே திரும்பினாலும் வேற யாராக இருக்கிறப்ப அவங்களுக்கான அந்த கடுப்பு வருது. அதே தான் நாங்கள் சொல்கிறோம். இங்கே பெரும்பான்மை மக்கள் வாழ்கிறதுக்கான மறைக்கப்பட்ட தலைவர்களை வெளியே கொண்டு வாங்க. இங்கே வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு உதாரணம் ரொம்ப சிம்பிளாக சொன்னால் இப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. கஜினி முகமதுன்னு ஒரு இஸ்லாமிய மன்னர் இருந்தார். அவர் வந்து பல முறை போரிட்டார், கிட்டத்தட்ட 16 முறை போற்றெடுத்து தோட்டில் போட்டு 16ஆம் முறையை வந்து வென்றெடுத்தார். இங்கே இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் எதை பிரதிபலிக்கிறதுனா, பல முறை போராடுத்து அவர் வந்து கஜினி முகமது வந்து வெற்றி பெறுவதற்காக வரல, கொள்ளையடிச்சு போறதுக்காக. இங்க இருக்க பாடத்திட்டம் நீங்க சின்ன குழந்தைய கேளுங்க, நீங்க கஜினி முகமது மாதிரி இப்போ நீங்க போய் போராடணும்டா அப்படின்னு சொல்றதுக்காக சொல்றேன். எப்படி பிரதிபலிக்க அதை எடுத்துக்காட்டா சொல்ல மாட்டாங்க. இல்ல பிரதிபலிக்கிறத நீங்க தயவுசெய்து உள்வாங்கிக்கோங்க. 16 முறை அவர் தோற்றாலும் 17ஆம் முறை அவர் வென்றெடுத்தார்ன்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு இங்க ஏற்படுத்துறப்ப 16 முறை ஒரு இஸ்லாமிய மன்னர் வந்து போரெடுத்து ஒரு இந்து மன்னர்கிட்ட தோட்டான். அந்த இந்து மன்னர் வந்து பிருத்திவிராஜ். சரிங்களா? அந்த பிருத்திவிராஜ் பேரை இங்கே யாருமே பதிவிடல. அதாவது 16 முறை பெருசா, 1 பெருசா? 16 தான் பெருசு. 16 முறை உன்னை வந்து தோக்கடிச்சிருக்கான் பிருத்திவிராஜன் ஒரு மன்னன் சொல்லிட்டு, ஒரு இந்து மன்னன்றப்ப அதை இங்கே பதிவிடாமல் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கவர்மெண்ட் இவர்களை ஹீரோவாக்கி கொண்டுகிட்டே இருக்கிறது. இதை மாற்றணும். இது பெரும்பான்மை மக்களோட கோரிக்கை. இங்கே வந்து 85% இந்துக்கள் இருக்கிறோம். இது மதச்சார்பற்ற நாடு தான், செக்யூலர் கண்ட்ரி தான். இங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் வந்து மதத்தால் தான் நம்ம பிரித்திருக்கும் தவிர நம்ம எல்லோரும் இந்தியர்கள் தான், எல்லாம் ஒரு தாயின் பிள்ளைகள் தான், மாற்றே கிடையாது. நம்ம வந்து எல்லாருமே பாரத் மாதா கி ஜெய் தான், இஸ்லாமிய சோர்னு சொல்கிறோம். இப்போ கூட ஒரு மும்பையில் நினைக்கிறேன், பாகிஸ்தானுக்கு ஜித்தாபாத்னு சொல்லி பாகிஸ்தான் கூட ஏற்றுவேன்னு சொல்லி ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணோன்னா கோர்ட் என்னமோ தண்டனை கொடுத்தது. நீ வாழ்கிற நாடு இந்தியா, நீ சுவாசிக்கிற காற்று இந்திய காற்று, நீ சாப்பிட்ற சாப்பாடு இந்தியர் போட்ட சாப்பாடு, நீ பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு சொல்லுவான்னு சொல்லி டெய்லி தேசிய கொடி ஏற்றி வச்சு டெய்லி ஜெய்கிந்து சல்யூட் அடிக்க சொல்லியிருக்காங்க 30 நாளைக்கு. இதான் வினோதமான தண்டனை. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இந்த நாட்டில் இருக்கீங்கன்னா இந்த நாட்டுக்கான மக்களா இருங்க. நீங்க எந்த மதத்தை பின்பற்றுங்க, அவரவர் மார்க்கம் அவரவருக்கு, அதில் மாற்றே கிடையாது. யாருமே இல்லை. சீக்கியர்கள் பஞ்சாபில் இருக்காங்க, சீக்கிய மதகுருமார் குருநானக்கா தயவு செய்து கும்பிடுங்க. பௌத்தர்கள் இருக்கிறாங்க, புத்தம்பசில் ஜெயினர்கள் இருக்கிறாங்க, மகாவீர கும்பிடு, அவரவர்களுக்கு இருக்கப்பட்ட தெய்வத்திற்கும். ஆனால் உணர்வால இந்தியராக வாங்க, அவ்வளோதான். தமிழ்நாட்டில் தமிழிசை போன்றவர்கள்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கு வர வேண்டும்
அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணியே இல்லை அப்படின்ற ஒரு முடிவை அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கிறார். ஏன் நீங்கள் வலிய போய் கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்கிறீங்க? இல்லை, வழியை போயெல்லாம் கூட்டணி வாங்கன்னு சொல்ல, கூட்டணி இருந்தால் நன்றாக இருக்குன்றது தமிழிசை சவுந்தரராஜன் மேடமுடைய தனிப்பட்ட கருத்து. எச் ராஜா இப்போ மாநில ஒருங்கிணைப்போடு தலைவராக இருக்கக்கூடிய எச் ராஜா பல மீட்டிங்கில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, கூட்டணி பற்றி நாங்கள் யாரும் இங்கே பேச மாட்டோம், கூட்டணி பற்றி எடுக்கிற முடிவுக்கான அதிகாரம் தலைமை டெல்லியில் தான் இருக்குன்ட்டாங்க. இது காங்கிரஸுக்கு பொருந்தும். இங்கே யாருமே கூட்டணி பற்றில அவரவர்கள் விருப்பத்தை வெளிப்படுத்துறதுக்கான ஜனநாயகத்தை கட்சி கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் இங்கே ஒரு கட்சி தலைவராக இருக்கீங்க, அந்த கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்குன்னா உங்களுக்குன்னு சில அரசியலான ஒரு ஞானம் இருக்கும், இப்படி இருந்தால் நல்லா இருக்குமேன்ற ஒரு தெளிவு இருக்கும், அதை பிரதிபலிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அதை தான் அவங்க பொது வழியில் சொல்கிறாங்க. தவிர இப்போ தமிழிசை மேடம் சொல்லிட்டாங்கன்றதுனால இங்கே கூட்டணி வச்சுக்க போதில்லை, இப்போ அண்ணாமலைஜி வேணான்னு சொல்லிட்டதுனால கூட்டணி விட்டு விலகி போதில்லை. கூட்டணி வேணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணுற அத்தாரிட்டி டெல்லி தலைமையில் மட்டும்தான் இருக்குது. டெல்லி தலைமை என்ன சொல்லுகிறதோ அது மாதிரி தான் இங்கே செயல்படுவாங்க. இப்போ கூட்டணி வேணும்னு சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செயல்படுவாங்க. தமிழிசை மேடமே கூட்டணி வேணான்னு சொன்னாங்கன்னா கூட்டணி இல்லாததுக்கான செயல்படுவாங்க. தலைமை தான் அவங்க செயல்படுவது. தவிர கட்சியில் அவரவர்கள் விருப்பத்தை சொல்வதற்கான முழு சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு வழங்கியிருக்கிறது. ஒரு 4.5 ஆண்டுகள் ரொம்ப இணைவாக அவங்க பாரதிய ஜனதா கட்சியோடு இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் இப்படியான ஒரு கருத்து முரண்பாட்டோடு அந்த கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்? இல்லை, அவர் பொது வழியிலே சொல்லிட்டார், நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியினோடு இருந்தால் சிறுபான்மையர் ஓட்டு எங்களுக்கு போகுது, 15-16% ஓட்டு போகுது. அந்த 15-16% ஓட்டை திமுக எளிதாக அவங்களுடைய வெற்றிக்கணியில் அது சேர்த்துக்கிறாங்க. எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி 45% இருந்த அதிமுக இன்றைக்கி 20% வந்துச்சு, இன்றைக்கி 22% வந்துச்சு நாடாளுமன்ற தேர்தலில். அதேமாதிரி 35% இருந்த திமுக இன்றைக்கி 20% வந்துச்சாங்க. கழுதை தேந்தி கட்டரும்பான மாதிரி 2 கட்சியிலும் தேஞ்சு கொண்டே இருக்கின்ற புது வரவுகள் அவர்களுடைய வாக்கு வங்கியை சூறையாடுது. அது மாற்றே கிடையாது. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பிஜேபி விட்டு வெளியே போயிட்டா, ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் அப்படி தான் இருந்தாங்க, நான் எந்த காலத்திலையும் பிஜேபியோட கூட சேர மாட்டேன்னு சொல்லிட்டு நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு போய் சேர்ந்து தேர்தலில் வென்றெடுத்தாங்க. அதேமாதிரி ஒரு ஃபார்முலா நம்ம ஃபாலோ பண்ணலான்னு சொல்லி எடப்பாடி நினச்சிட்டு தான் வெளியே போகிறாரு. தவிர அண்ணாமலைஜி அவர்களோட முரண் சொல்கிறது, மற்ற தலைவர் எங்களை மதிக்கலன்னு சொல்கிறது சும்மா அம்பக்கு போகணும்னு ஏடிஎம்கே முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம என்ன ஒரு விஷயம் வைக்கிறோன்னா, நீங்கள் எடப்பாடி எதை நினச்சி போனாரோ அது அங்கு நடைபெறாது, நடக்காது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி திமுக நல்லதோ கெட்டதோ இஸ்லாமியர்களுக்கு எதுவுமே செய்யலைனாலும், இஸ்லாமியர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கான ஒரு பதவி தன்னுடைய கட்சியில் கொடுக்கலனாலும், இன்றைக்கி ஏடிஎம்கே நல்லதோ கெட்டதோ அவங்க அவைத்தலைவராக தமிழ் மகன் சேனை போட்டிருக்காங்க, ஒரு இஸ்லாமியருக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிஎம்கே அது கூட பண்ணல, சரிங்களா? ஆனால் இஸ்லாமியர்களுக்குலாம் நாங்கள் தான் ஒரு பாதுகாப்பாரன் மாதிரி இருக்காங்க, இண்டி கூட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம், காங்கிரஸ் அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை ஓடிட்டு இருக்காங்க. இப்போ 16% அந்த ஹாட் கேக்குன்னு சொல்லுகிற ரொம்ப எளிதாக நேரடியாக பிஜேபியினுடைய எதிர்ப்பு அரசியல் மூலம் சம்பாதிக்கிற அந்த ஓட்டை நம்ம எப்படியாவது அறுவடை பண்ணணும்னு திரு எடப்பாடி அவர்கள் நினைக்கிறார். ஆனால் அந்த அறுவடையை இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி ஆரம்பிட்டிருக்கின்ற விஜய் ஒரு 50% பண்ணுவார் அப்படின்றது தான் தேர்தல் காலத்தில் சொல்லப்படுகிறது. ஏன்னா சிறுபான்மையிற்கு பாதுகாவலன்னு சொல்லுகிற டிஎம்கேவும், சிறுபான்மையிற்காக தான் நாங்கள் முழுசாக அவங்களுக்கான எல்லா விஷயத்தையும் செய்ய தயாராக இருக்கிறேன்னு சொல்லுகிற ஏடிஎம்கேவும் சொல்கிறதுக்கும், நானே ஒரு சிறுபான்மையர் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு அவர் சொல்கிறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இன்றைக்கு திரு விஜய் அவர்களுக்கு இயேசு சபையும் கத்தோலிக் கிறிஸ்டின் சேர்ந்த சபையும் பின்புலமாக இருந்து தமிழ்நாட்டில் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் எப்படி ஜெகன்மோகன் ரெட்டியை ஆந்திராவில் கொண்டு வந்தாங்களோ, அதேமாதிரி தமிழ்நாட்டில் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவரை முதலமைச்சராக கொண்டு வரணும்னு சொல்லி பெரிய கூட்டம் பின்னாடி வேலை செய்கிறப்ப, இதற்கான எதற்கு நீங்கள் கோச்சிக்கிட்டு வெளியில் போய் இந்த சிறுபான்மையர் ஓட்டுக்காக திரு விஜய் அவர்கள் சென்றாரோ, அதே சிறுபான்மையராக இருக்க விஜய் வரப்ப அந்த ஓட்டு எடப்பாடிக்கு வரணும்னு நினைக்கிற ஓட்டு டிஎம்கேலிருந்து விஜய்க்கு தான் பிரியும். இதில் பிஜேபிக்கு எந்த ஒரு பாதிப்பு வராது. ஏன்னா ஆல்ரெடி சிறுபான்மையர் ஓட்டு நமக்கு கிடைக்காதுன்ற ஒரு ஸ்டாண்டில் தான் நம்ம இருக்கோம். நம்ம போடுற தேர்தல் வியூங்களே நமக்கு ஒரு 15% ஓட்டு இல்லை. சிறுபான்மையர் பிஜேபி சிறுபான்மைக்கு எதிராக செயல்படுற மாதிரி ஒரு கட்டமைப்பை இங்கே இருக்கக்கூடிய திமுகவும் அடிமை உடையவர்களும் தொடர்ந்து மக்கள் மனதில் பிஜேபி அந்த வேலையை செய்யலை. ஆனால் மற்ற கட்சிகள் தான் பிஜேபிக்கு எதிராக சிறுபான்மை திருப்பி விடுகிறான்னு சொல்கிறீங்களா? ஆமாம், இப்போ இங்கே சிறுபான்மைக்கு எதிராக இங்கே பிஜேபி என்ன செஞ்சுருக்காங்க சொல்லுங்கள்? எதனா ஒரு செஞ்சுருக்காங்களா? சிறுபான்மைக்கு எதிராக ஒரு விஷயம் பிஜேபி இங்கே செஞ்சுருக்காங்க. ஆனால் ஒரு கட்டமைப்பு இங்கே ஏற்படுத்துகிறாங்க. இப்போ உங்கள் கட்சியை விட்டு, அதாவது உங்கள் கூட்டணியை விட்டு சிறுபான்மையின மக்களுக்காக அவர்கள் ஓட்டுகளை வாங்குவதற்காக வெளியேறிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த சிறுபான்மையினர் ஓட்டுக்கள்
ஓட்டுகளில் எத்தனை விழுக்காடை பெறுவார் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ போன எலெக்ஷனில் பெருசாக மாநாடுலாம் நடத்துனாங்க. எஸ்டிபிஐ கேட்சி முபாகரை வச்சு பெரிய மாநாடு வச்சாங்க. திண்டுக்கல்ல அவருக்கு சீட்டும் கொடுத்தாங்க. மாநாடுலாம் பிரம்மாண்டமாலாம் பண்ணாங்க. அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் பெரிய லெவலில் அவங்க ஓட்டை பிரிக்கல. சரிங்களா? இந்த வாட்டி அந்த ஓட்டு, அந்த 15% ஓட்டை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு வலிமையான ஒரு கட்சி உள்ளே வந்துருச்சு. அது வலிமையான கட்சின்னு நான் சொல்கிறது வந்து அது கட்சி வலிமையான கட்சியான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் சிறுபான்மையராக இருக்கிறதுனால மேபி ஷேர் ஆகலான்ற ஒரு கணிப்பில் சொல்கிறேன். அதாவது சிறுபான்மைக்கு ஆதரவாக ஒரு இந்து ஓட்டு கேட்கறதுக்கும் சிறுபான்மைக்கு ஆதரவாக ஒரு சிறுபான்மை இனத்தவரே பிறந்தவரே ஓட்டு கேட்கறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. இல்லைப்பா, நீங்கள் இப்படி சிறுபான்மையினர் விஜய் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அவர் எந்த இடத்துலையும் அந்த சிறுபான்மையினர் பற்றி அவர் பேசலை. அது இல்லாமல் ஒரு மாநாடு நடத்தும் போது இந்து முறைப்படி அதை தொடங்குகிறார். இப்படி எல்லா மக்களுக்குமான ஒரு கட்சியாக, ஒரு தலைவராக தன்னை காட்டிக்கொள்ள விரும்புகிறார். அப்படின்ற போது நீங்கள் சிறுபான்மையினர் அப்படின்ற அவங்கள வந்து ஒதுக்கிவிட, நீங்கள் உங்கள் கேள்வியிலே பதில் இருக்கு. காட்டிக்கொள்ள விரும்புகிறார். இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி நல்லதோ கெட்டதோ ஒரு இதில் பாராட்டுவேன். எந்த இடத்துலையும் நான் வந்து ஒரு கிறிஸ்தவ மதத்தை சாராதவன் எங்கேயும் அவர் சொன்னதே கிடையாது. பொது வழியில் நான் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன். திருப்பதிக்கு மேலே ஏறினாலும் கீழே போய் நான் இந்த சட்டத்திட்டங்கள் கண்டுபிடுவேன். நான் வந்து இந்த மலையை இந்த சாமியை முழுசாக நம்புறேன்னு கையெழுத்து போட்டால் தான் ஒரு கிறிஸ்தவ மேலே போக முடியும். திருப்பதி பொறுத்தவரை அந்த மாதிரி கையெழுத்து போட்டு தான் ஒவ்வொரு வாட்டி முதலமைச்சராக இருக்கப்போ அவர் போயிருக்கார். இதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. தன்னை ஒரு கிறிஸ்தவன்றது எந்த பொது வழியில் அவர் பதிவிட மறந்ததே கிடையாது. சரிங்களா? ஆனால் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு வரையும் ஜோசப் விஜய், ஜீசஸ் சேவ்ஸ்ன்னு லெட்டர் போட்டில் போட்டிருந்த திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சவனும் வெறும் விஜயா மாறுறாரு. ரெட்டை வேடம் போடுகிறார். ஆமா, ரெட்டை வேடம். இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, நீங்க சொன்ன கேள்விதான் பதில். கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பொட்டே வைக்காம பொது வழியில் வந்த விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு பொட்டு வச்சுட்டு வர்றாரு. அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த பொட்டு வச்சா நம்மள இந்துன்னு நினைச்சிருப்பாங்க. நீங்க தான் ஜோசப் விஜய்னு பல்ல இழிச்சு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. உங்க அப்பா கிறிஸ்தவ பிள்ளைமார் அவர் கிறிஸ்தவ பிள்ளைமார் அவர். அவங்க அம்மா வந்து தெலுங்கு பேசுகிற முதலியார் இனத்தை சேர்ந்தவங்க. ரெண்டுமே தான். அப்போ இவங்க வந்து அப்பா வழியில் வந்தப்போ இவர் உண்மையான பேர் ஜோசப் விஜய். நேற்று கூட எஸ்எஸ்சி ஒரு பேட்டியில் பதிவு பண்ணியிருக்காரு. என் பையனுடைய பெட்ரூமில் தலானிக்கில் எப்போதுமே ஒரு சின்ன பைபிள் இருக்கும். எந்திரிச்சோன்னு அந்த பைபிள் ஒரு வாசகத்தை படிச்சுட்டு தான் அடுத்த வேலை தொடங்குவார். தூங்குறப்பையும் இந்த பைபிள் ஒரு வாசகத்தை படித்து தான் அடுத்த வேலை தூங்குவார் அப்படின்னு. இதை பொதுவெளியில் நீங்கள் சொல்ல வேண்டியதானே. இப்போ அரசியலுக்காக நீங்கள் இரட்டை விட தானே போடுறீங்க. ஜோசப் விஜய்னு இப்போ எச்ராஜா அவர்களுக்கு வந்து சர்க்கார் படத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. எச்ராஜா அவர்களுக்கு சர்க்கார் படத்தில் ஜிஎஸ்டி பற்றிலாம் அவர் பேசுகிறப்போ ஒரு பெரிய கான்ட்ரவர்சி 2 பேருக்கு வரப்போ, நான் வந்து ஜோசப் விஜய்ன்னு சொல்கிறத பெருமைப்படுகிறேன், ஜீசஸ் சேவன் லெட்டர் பண்ணுறதுல பெருமைப்படுறேன்னு சொல்கிற அந்த வீரியம், அந்த தைரியம் ஏன் தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிக்கிறப்ப அப்படியே பம்பிக்கிட்டு நான் வந்து வெறும் விஜய் அப்படின்றீங்களே, அதுதான் நம்மளுக்கு கூடிய. இப்போ எல்லா மக்களையும் மதிக்க வேண்டும் என்ற நிலையில் அதை எப்படி பம்புறாருன்னு சொல்ல முடியும்? நீங்கள் எல்லா மக்களும் மதிங்க. நான் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லா மக்களும் மதிங்க. அதுக்கு உங்கள் பேரை மாற்றணும்னு அவசியம் கிடையாது. அது ஒரு போலி வேடம். இப்போ நரேந்திர தாமோதாஸ் மோடி தானே அவர் மோடி பேர். அரசியலுக்கு வந்து பேரை மாற்றிக்கிட்டாரா? இப்போ கருணாநிதி அவர்களோட உண்மையான பேர் தட்சிணாமூர்த்தின்னு சொல்லுவாங்க. அரசியலுக்கு வந்தவங்களும் கருணாநிதினு சொல்லி மாற்றிக்கிட்டாங்க. தன்னுடைய குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் அந்த கருணாநிதின்ற செட் ஆனதுனால எல்லாருக்கும் நிதின்னு சொல்லி நிதி ஃபுல்லாக சேர்ந்துக்கிட்டே இருக்கு. அவர் எம்ஜிஆரோட உண்மையான பேர் எம்ஜி ராமச்சந்திரன் தானே. இங்கே அரசியலுக்கு வந்தோன்னா அவர் மலையாளி. அவங்க அப்பா பேர் வந்து உங்களுக்கே தெரியும், கோபால மேனன். அவங்க அப்பா அவர் வந்து ஒரு மேனன் இனத்தை மலையாளி. அவர் எந்த இடத்துலையும் வந்து தான் ஒரு மலையாளின்னு சொல்லி எங்கன்னா ஒரு பதிவு பண்ணாமல் விட்டுருக்காரா, பயந்துருக்காரா. ஜெயலலிதா அம்மையார் வந்து இங்கே நிறைய பேர் கேட்டால் கன்னட பாப்பாத்தின்னுவாங்க. ஜெயலலிதா அம்மையார் அவங்க வந்து ஸ்ரீரங்கத்தின் பூர்வீகமாக கொண்ட ஒரு ஐயங்கார் குடும்பத்தை சேர்ந்தவர். எங்கன்னா அது வந்து அவங்க மாற்றினாங்களா? அவங்க எங்கே போனாலும் நேராக கோடு வச்சு போயிருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? தன்னுடைய மதத்திற்கான குறியீட்டில் அவங்க இருக்கிறாங்க. இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லணும். மன்மோகன் சிங் வந்து தம் நாட்டுடைய பிரதமராக இருந்தார். அவர் வந்து ஒரு சீக்கிய மதத்தை சேர்ந்தவர். எல்லா டைமும் அவர் தலைப்பையாக இருந்தால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான பிரதமராக இருந்தார். அவர் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்காக பிரதமராக நம்ம இருக்கிறோமே, பெரும்பான்மையாக மக்கள் இங்கே 85% பேர் இருக்காங்களே, சீக்கியர்கள் நம்ம 4% தானே இருக்கிறோம். நம்ம அந்த தலைப்பையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஹிண்டு மாதிரி கோட்டு சுட்டு போகணும், வேட்டி கட்டு போகணும்னு நினச்சாரா? அவர் மதத்தில் அவங்க ஜெனுனாக இருந்தாங்களா இல்லையா? ஸ்ட்ராங்காக இருந்தாங்களா இல்லையா? விஜய் அவர் மதத்திற்கு உண்மையாக இல்லைங்க. அதான் பதிவு. நான் தான் பதிவு. நீங்கள் ஏன் பயப்படுறீங்கன்னு சொல்கிறேன். ஓட்டுக்காக நீங்கள் உங்களை நீங்கள் இழக்கிறீங்க. இப்போ மன்மோகன் சிங் நினைச்சார்னா ஓட்டுக்காக அவர் இழந்திருக்கணும். அவர் என்ன நினைக்கணும், நம்ம இந்தியாவுக்காக பிரதமராக இருக்கோம், ஒட்டுமொத்த உலக நாடுகளில் இந்தியாவோட ரெப்ரஸன்டேட்டிவாக நம்ம போகிறோம், அப்போ நம்ம வந்து தலைப்பை போடுறோம், நம்ம சீக்கியர்னு அடையாளப்படுத்தி போடுவோம்னு நினைச்சாரா? இல்லை நம்ம இந்திய மக்கள் தான் அதை ஏற்றுக்காமல் விட்டாங்களா? அவர் ஒரு தலைவராக பார்க்குறோம். ஒரு காங்கிரஸ் லீடரு, இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு பிரதமராக பார்க்குறோம். நல்ல ஒரு எக்கனாமிக் வல்லுநர், பொருளாதார வல்லுநர். அவர் அந்த மாதிரி தான் நம்ம பார்த்தோம். தவிர அவர் சீக்கிய மதத்தை சேர்ந்தவரா, அவர் வந்து பஞ்சாபில் பிறந்தவர் அதெல்லாம் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களும் 370 ஜாதிகள், 370 மதங்களாகவும் ஜாதிகளாகட்டும் என்ன வேணா இருக்கட்டும்,
இந்தியாவில் முறைப்படி தேர்தல் நின்று நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உங்களுக்கு நாடாளுமன்றமெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு முதல்வராக தேர்ந்தெடுத்தால் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்களுக்கு வரவேற்போம், எந்த ஜாதியாக இருந்தாலும் வரவேற்போம், அதில் மாற்றே இல்லை. அப்போ நான் சொன்ன இந்த உதாரணங்கள் எங்கன்னா ஒரு மாற்றுக்கிறதுக்குன்னா நீங்கள் சொல்லவே முடியாது. தன்னுடைய நிலைப்பாடில் ஆரம்பிக்கிறப்பயே அவர் துரோகம் பண்ணுறாரு. சீமானுக்கு அவர் துரோகம் தான் பண்ணாருன்னு சொல்கிறோம். சீமானோட தொடர்ந்து பிரயாணிக்கிறாரு, அவருடைய அரசியல் அறிவு அரசியல் ஞானத்தெல்லாம் வாங்குறாரு. நான் இப்போ கூட சீமான் வெளில வந்து என்ன சொல்கிறாரு, நாங்கள் அண்ணன் தம்பியோட நீண்ட நெடிய தூரம் போயிருந்தேன், பல அரசியல் நிகழ்வுகளை பற்றிலாம் பேசணும். அப்போ தமிழ் தேசியனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறாரு, இந்திய திராவிட கொள்கை என்னன்னு தெரிஞ்சுக்கிறாரு, தேசிய அரசியல் என்ன தெரிஞ்சுக்கிறாரு, உலக அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்கிறாரு. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா உள்வாங்கிட்டு போதுன்னு சக்கியாக புரிஞ்சு தூக்கி போடுறாரு. இப்போ விஜய்க்கு ஆசிரியர் சீமானா? அப்படிதானே சொல்லப்படுகிறது. சீமான் தானே சொல்றாரு, நான் சொல்ல. சீமான் வந்து பிரபாகரன் கூட்டிட்டு போய் விருது வச்சார், ராமகரி சாப்பிட்டேன்னு சொல்ற மாதிரி தான் இதையும் எடுத்துக்கணும். நம்ம அது எடுத்துக்கிறது உண்மையாக புரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை இல்லை, விஜய் வந்து ஒரு தமிழன், அவருக்கு வந்து நான் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன்னு சொன்ன ஒரு சீமான். எந்த கட்சியினோட கூட்டணி இல்லை, ஆனால் விஜயோட கட்சி கூட்டணி இருக்குன்னு சொன்ன ஒரு சீமான். அதற்கெல்லாம் முதல் வரியிலே அவர் முதல் மாநாட்டிலே அவருக்கு அந்த அளவிற்கு எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன? அதாவது அவர் ஆதரிச்சார், வரவேற்கிறதெல்லாம் சொன்னார். ஆனால் சீமான் வந்து விஜயை இப்போ வந்து முதல் எதிரியாக பாவித்து பேசுகிறார். எதிர்க்கிறதுக்கு ரெண்டு காரணம். ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னா, விஜய்கிட்ட இருக்கக்கூடிய பெரும்பாலான இளைஞர், இப்போ சீமான்கிட்ட இருக்கக்கூடிய இளைஞர்களும் விசிலடிச்சாங்க கொஞ்சம் தான். அரசியல் பற்றி ஒரு அடிப்படை அறிவு தெரியாமல் ஒரு பேச்சின் உள்ள மதிமயங்கி அந்த கூட்டத்தை போய் சேர்றவங்க தான். அவங்க இன்னும் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு அரசியல்னா என்னன்ற டிசைனுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா சீமானோட இருக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா இங்கே தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு இங்கே ஆட்சி அமைக்க முடியாது நிறைய பேருக்கு இங்கே தெரியும். இங்கே தமிழ் தேசியம் பேசின வைகோ இன்றைக்கி எங்கே இருக்கிறாருன்னு தெரியும். முதல் ஈழ பிரச்சனையை முன்னெடுத்த திருமாவளவன் எங்கே இருக்காருன்னு தெரியும். பழநெடுமாறன் எங்கேயே இருக்கிறாருன்னு யாருக்குமே தெரில. இன்னும் பல பேர் நான் உதாரணம் சொல்ல முடியும். ஏன்னா தமிழ்நாடு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து சாதாரண ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் வாழ்கிற மாநிலம் கிடையாது. இது வந்து சென்னை ராஜதானின்னு இருக்கிறப்ப கிட்டத்தட்ட நம்மளோட எல்லையில் வந்து ஒடிசா வரையும் விரிஞ்சிருச்சு நம்மக்கிட்ட. பல தரப்பு மக்கள், பல தேர்ப்பு இனப்புகளை சேர்ந்தவங்க நம்ம தமிழ்நாட்டில் வாழ்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ கூட அமைச்சரில் 12 பேர் தெலுங்கு பேசுகிறவங்க, நிறைய பேருக்கு தெரியாது, சரிங்களா? அப்போ நம்ம வந்து அவர்கள் தெலுங்கு பேசுகிறது பரம்பரையாக பேசுகிறாங்க தவிர அவர்கள் தமிழர்கள் தான். அவர்கள் தமிழ் மண்ணை சேர்ந்தவர்களாம். அதை வந்து திரு சீமான் வந்து வேறுபடுத்துகிறார். நீ தெலுங்கு பேசுகிற, நீ வந்து அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்தவ, நீ வந்து அங்கேருந்து ஓடி வந்துட்ட, ஆந்திராவிலேருந்து ஓடி வந்துட்ட, வீரபாண்டி கட்டபொம்மன் பாளையக்கோட்டைக்காரர் கிடையாது, ஆந்திராவிலேருந்து ஓடி வந்து இங்கே பாளையக்கோட்டை வைக்கிறார். இன்னும் சில தமிழ் தேசியவாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, 1950க்கு முன்னிருந்த எந்த மொழிக்காரர்களாக இருந்தாலும் அவங்க தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி? நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் இருந்தாவே நீங்கள் தமிழருங்க. இப்போ மும்பை போங்க, கோல்டா தொகுதியில் தமிழ்ச்செல்வனும் இன்னொருத்தரும் போராடுறாங்க. அவங்க 2 பேரும் வந்து தமிழ்நாட்டில் ஒருத்தர் புதுக்கோட்டைக்காரர், ஒருத்தர் புதுக்கோட்டை கரும்பக்குடிக்காரர், இன்னொருத்தரும் தமிழ்நாட்டுக்காரர் தான். 2 பேர் ஏங்க அன்றைக்கி போறீங்க நீங்கள் கேட்க முடியுமா? நம்ம கமலா ஹாரிஸ் அதிபருக்கு போட்டிடுறாங்க, மன்னார்குடியை சேர்ந்தவங்க, அவங்களுடைய பரம்பரை. நீங்கள் ஏன் இங்கே தான் பிறந்தீங்க, இங்கே தான் இருக்கிறீங்க, நீங்கள் போய் அங்கே போட்டிடுங்க அப்படிலாம் சொல்லவே முடியுங்க. இன்றைக்கி இல்லை, நம்மளுடைய ஒட்டுமொத்த இந்தியாவே தன் ராஜ்யத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த இங்கிலாண்டில் ரிஷி சுனக் வரலையா பிரதமரா? இதெல்லாம் எப்படிங்க? அவங்களுடைய இதுங்க, அவங்களோட தனித்திறமைங்க. நல்லா கேளுங்க. அதனால தான் அவர் வந்து இன்னைக்கு வரையும் ஏன் வந்து மிகப்பெரிய லெவலில் வென்றெடுக்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரஜினிகாந்த் கட்சி தலைமுறை கூட சீமான் பெரும்பான்மை எதிர்த்தார். ஏன்னா நீங்கள் எதிர்க்கிற ஆளை யாரை தொட்டிங்கன்னா நீங்கள் வந்து பேசும் பொருளாவீங்கன்னு ஒன்று இருக்குது. ரஜினியை வந்து நாங்கள் ரசிப்போம், அவர் வந்து வாழ்கிறதுக்கான அனுமதி கொடுப்போம், ஆடுறதுக்கான அனுமதி தர மாட்டோம்னா நம்ம என்ன கேள்வி வரும்? நீ யார் அனுமதி கொடுக்கறதுக்கு? அந்த கேள்வி வருதுல்ல. இப்போ விஜயை பேசினால் தான் மக்களிடத்தில் பேசப்படுவோம். ஆமாம், இது ஊடக வெளிச்சம் தான். அது நான் சொல்கிறது வந்து ஊடக வெளிச்சம் தான். 2 விஷயம். அது ஒன்று, பெரும்பான்மையான இளைஞர்கள் விஜய் கட்சியில் நம்ம கட்சியிலேருந்து அங்கே போயிடுவாங்க. அந்த விசிலேஷாங்குச்சின்றது இப்போ சீமான் ஒரு கூட்டத்தை கூட்டினா வர கூட்டத்துக்கும், விஜய் ஒரு கூட்டத்தை பேசினா வர கூட்டத்துக்கும் பெரும்பான்மை வித்தியாசம் இருக்கும். அப்போ வந்து மடைமாற்றில் போகிறது அவர் ஜீர்ணிக்க முடியல ஃபஸ்ட்டு. 2வது வந்து தன்னுடன் இணக்கமாக செயல்படுவார் விஜய் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்கப்ப அவர் வந்து கத்தி என்னால் பேச முடியாது, தமிழ் தேசியமும் திராவிடமும் என் இரு கண்கள்ன்ட்டார். 2வது வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ் என்னால் சுமக்க முடியாதுன்னு ஓப்பன் டாக்காக அடிச்சிட்டார். என்னடா நேற்று வரையும் நமக்கு வந்து ஏற்கனவே சீமானுக்கும் விஜய்க்கும் ஒரு பிணக்கு இருக்குங்க, நிறைய பேருக்கு தெரியாது. நான் திரைத்துறையில் இருக்கனால சொல்கிறேன். சீமான் அவர்கள் முதல் விஜய்க்காக எழுதப்பட்ட ஒரு படம் தான் பகலவன் ஒரு படம். மிக பிரம்மாண்டமான தம்பின்னு ஒரு படம் வந்துச்சு, சீமான் படம். அதுக்கப்புறம் வந்து இந்த பகலவன் படத்துக்கு டைட்டில் வச்சு விஜய் கால்ஷீட் கொடுக்கறதுக்குலாம் வந்துட்டார். அதுக்கப்புறம் யாரோ ஒரு தடை பண்ணி தரன்னு சொன்னோன்னா அப்புறம் சிம்பு வந்தார், இருந்ததுக்கு ஜெயம் ரவி வந்தார், ஜீவா வந்தார். எவனுமே கடைசியில் கால்ஷீட் தராமல் இந்த பகலவன் படம் வந்து நீண்டாத கனவாகவே போயிடுச்சு. அந்த படத்தை வந்து விஜய் வச்சு எடுக்கிறது தான் சீமானுடைய கனவாக இருந்துச்சு. எப்படியாவது விஜய் வச்சு இயக்கணும்னு சீமான் நினச்சிருந்தார். அதே மாதிரி இவர் வந்தோன்னா ரஜினிக்கு நாங்கள் ஆதரவு தர மாட்டோம், ஆனால் வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுப்போம், ஏன்னா வந்து தமிழன் அப்படின்றதுக்காக ஒரு கட்டு வச்சார். அப்போ இந்த விசிலேஷாங்குச்சிகள் வந்து நம்மள்ட்ட போகுது.
இவர் வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள்னு தொட்டதுனால தமிழ் தேசியம் மூலம் வருகிற திரள் நிதி இனிமேல் அவருக்கு வராது. திரள் நிதி நான் இப்போ நீங்கள் எலெக்ஷனில் போட்டு சீமானா சொல்கிறாரு, என்கிட்ட பைசா இல்லைங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் வந்து ஈழத்தமிழுக்காக பாடுபடுறேன், பிரபாகரனை தலைவராக கொண்டிருக்கேன், நீங்கள் எங்களுக்கு ஃபண்ட் பண்ணாதான் நாங்கள் தேர்தலை வென்றெடுக்க முடியுன்றப்ப கூட்டம் நடக்கிறப்பையும் தேர்தலுக்கு அப்படி திரள் நிதியின் பெரிய ஃபண்ட் வந்து அவர் வெளிநாடுகளில் உள்ள தமிழர் நிறுவனங்கள்லாம் உண்டியெல்லாம் வச்சிருக்காங்க. அதுதான் சொல்றேன், திரள் நிதின்றது அதான். அது மட்டும் இல்லாமல் கூட்டம் முடிஞ்ச உடனே எலெக்ஷன் டைம்ல திரள் நிதி, அது பேரே திரள் நிதின்னு சொல்லுவாங்க. அந்த நிதி வந்து வரப்ப அது இப்போ 2ஆ டிவைட் ஆகுது. ஏன்னா தமிழ் தேசியத்தை விஜயும் பேசுறாரு, இப்போ விஜயும் தமிழ் தேசியம் வேணுன்றாரு, திராவிடமும் வேணுன்றாரு. அப்போ இவரும் தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிறாருல, அப்போ இவருக்கு இப்போ கொடுக்குறது போல இவருக்கு கொடுப்போம், இவரை வர போன்றப்ப அந்த ஃபண்டு வர கண்டெம்ட்டும் அங்கே கட் ஆகுதுன்னா இது ரெண்டும் அவர் கோபத்தின் உச்சிக்கு போயிருக்கு. நான் என்ன அண்ணன் சீமான் எப்படி சொல்கிறேன், விஜய் தமிழக அரசியலில் விஜயின் வரவு வந்து சீமானைத்தான் பெரிதும் பாதிக்கிறதுன்னு சொல்றீங்களா? ஆமாம், சீமானவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கும். ஏன்னா 2 பேருக்கு பாதிப்பு கொடுக்கும். புதுசாக வர ஓட்டர்ஸ் எல்லாம் விஜய் நோக்கி நகருவாங்க. ஒரு மாற்றம் வேணும். புதுசாக அவங்க ஓட்டர் 30% ஐடியிலாவே இருப்பாங்க. 70% தான் போலாது, நம்ம இதில் 69-70% தான் போகலாம், 30% ஐடியிலாவே இருப்பாங்க. அந்த ஐடியில் இருக்கவங்க வந்து புதுசாக ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறப்ப விஜய்க்கு போகலாம். பெரும்பான்மையான இளைஞர்கள் மட்டும்தான் திரு சீமான் இருக்காங்க. அவர்கிட்ட ஒரு பலம் வந்து இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த இளைஞர்கள் எல்லாம் அப்படியே அவங்க வந்து ஒரு பேச்சு கவர்ச்சி, ஒரு நடிப்பு கவர்ச்சி, ஒரு இனக்கவர்ச்சி, ஒரு உணர்வு கவர்ச்சியை நோக்கி நகர்றாங்க தவிர யதார்த்த அரசியல் அவங்களுக்கு தெரியாது. இந்த யதார்த்த அரசியல் அவங்க கற்றுக்கிறதுக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆகும். அப்போ இந்த யதார்த்த அரசியல் தெரியாதவங்க டக்குன்னு இந்த பக்கம் வந்துடுவாங்க. அப்போ தனக்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திக்கிட்டே நம்ம போகிறப்ப திடீர்னு ஸ்டக் ஆகிறப்ப அவங்களுக்கு பிரச்சனை ஆகுது. 2வது என்னன்னா, சீமான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் 2 தான் கட்சி. ஒன்று ஏடிஎம்கே டிஎம்கே, காங்கிரஸ் பிஜேபி தான் பிரதான கட்சி. ஏடிஎம்கே டிஎம்கேவும் பெரியார தலைவராக கொண்டவங்க திராவிட கட்சின்னு சொல்லிட்டு தெரியுவாங்க. பிஜேபி உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொல்கிறது, பிஜேபி வந்து இந்துத்துவ நோக்கி நகர்கிற ஒரு கட்சி. காங்கிரஸ் வந்து நாங்கள் மதச்சார்பற்ற கட்சின்னு சொல்லி நகர்ற ஒரு கட்சி. தமிழ் தேசியத்துக்குன்னு ஒரே ஒரு கம்பை வச்சு சீமான் சுற்றிக்கிட்டே இருந்தார். நான் தமிழ் தேசியம் வாங்கன்னு. இப்போ அந்த கம்புக்கு பங்கம் வச்சுட்டு நானும் தமிழ் தேசியம் ஒருத்தர் சொல்கிறப்ப அது டைவெர்ட் ஆகி டிவைட் ஆகும். இதுதான் வந்து சீமானுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் 3வது பெரிய வாக்கு வங்கியை கொண்ட ஒரு இயக்கமாக, ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் திகழும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்புலாம் சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழக வெற்றி கழகம் வந்து கூட்டத்தை கூட்டியிருக்காங்க, 3 லட்சம் பேர் வந்திருக்காங்க. அங்கே வந்து அவரோட ரசிகர்கள் வந்திருக்காங்க, தொண்டர்கள் வந்திருக்காங்க. அது ஓட்டாக மாறுமான்னு தெரியாது ஃபஸ்ட்டு. 2வது என்னன்னா, நல்லா கேட்டுங்க, தமிழ்நாட்டில் வந்து விஜய் வந்து வென்றெடுக்குன்னா அவருக்கு அடிப்படையான அரசியல் கண்டென்ட் தெரிஞ்ச ஆட்கள் அவருக்கு வேணும். இன்னைக்கு வந்து ஒரு ஜாதி அரசியலில் பிற்போக்கு எல்லா உயிருக்கும் சும்மா சொல்லிட்டு ஜாதியை மையப்படுத்தி தான் அவர் மேலே எல்லா படமும் வச்சிருக்காரு, எல்லாமே மடம் வச்சிருக்காரு. நாங்கள் அஞ்சலி அம்மா கொள்கையை பின்பற்றுறோம், இவங்க வேலுநாச்சியார் கொள்கையை பின்பற்றுறோம். வேலுநாச்சியாருக்கும் அஞ்சலி அம்மாவுக்கும் எந்த கொள்கையும் கிடையாது. வேலுநாச்சியார் ஒரு வந்து சுதந்திர போராட்ட பிரிட்டிஷ் ஏகாபத்தி விதைத்து தன் கணவர் இறந்தாலும் குழந்தையுடன் சென்று போரெடுத்து வென்றெடுத்த மாபெரும் வீராங்கனை தான் அவங்க. அவங்களுக்கும் ஒரு கொள்கை எல்லாம் கிடையாது. அஞ்சலி அம்மாவும் காந்திக்கு நிகராக சுதந்திர போராட்டத்தில் பாடுபட்டவங்க, கடலூரை சேர்ந்தவங்க, வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இன்றைக்கி அவருடைய பேரன் வந்து நம்ம மினிஸ்டர் எழிலன் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி அவங்க வெளிச்சத்துக்கே வந்தாங்க. இல்லாட்டி அவங்க வெளிச்சத்துக்கே வந்திருக்க மாட்டாங்க. அவங்க அந்த அடையாளமாக கொண்டு வராங்க. காமராஜருக்கு தனியாக அரசியல் கொள்கை கிடையாது. காமராஜர் வந்து காங்கிரஸினுடைய மிகப்பெரிய ஒரு தலைவராக வந்தார். காங்கிரஸ் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணவர். அதாவது இவங்களுக்கெல்லாம் மக்கள் நலன் என்ற கொள்கை அப்படின்றப்ப மேடையிலே அவர் வந்து அதில் தெரிஞ்சுக்கிச்சு. மேடையிலே அவர் தான் சிறுபான்மையாக இருக்கிறதுனால அதை தொடலை. இவர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர், அங்கே ஆங்கராக இருந்தவங்க ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க, அங்கே துணை கொள்கை பொறுப்பு செயலாளர் ஒரு முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்க நிற்க வச்சு தான் எல்லா கட்சிக்கும் எல்லா மதத்துக்கும் பொதுவான மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகிறார். நம்ம கேட்கறது தமிழ்நாட்டில் மொத்தம் 70,000 பூத் இருக்கு. ரொம்ப கம்மியாக மதிப்பிச்சோம்னா 70, கொரோனாக்கு அப்புறம் 70,000 பூத் ஆயிடுச்சு. ஒரு பூத்துக்கு நீங்கள் 10 பேர் உட்கார, முகவர் இருக்காங்களான்னு கேட்குறீங்க? முகவர் இருக்காங்களா அந்த கட்சிக்கு? ஒரு பூத்துக்கு நீங்கள் 10 பேர் போடணுன்னாலும் அடிப்படை அரசியல் தெரிஞ்ச 7 லட்சம் பேர் உங்களுக்கு வேணும். நான் சொல்கிறேன், முகவர்களுக்கு வந்து அடிப்படை அரசியல் தெரியணும். சிசில் வச்சாங்க குடிச்சாங்க உட்கார முடியாது. ஒரு தெருவில் இருந்து ஒரு பூத்தில் ஒரு பாகம் 53 பாகத்தில் நீங்கள் நுழைஞ்சிங்கன்னா இன்னார் பேர் இது, இன்னார் தகப்பனார் இவர் செத்து போட்டார், இவருடைய பேர் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்குது, இவங்களுக்கு ஓட்டு இல்லை, கள்ள ஓட்டு போட்டுறாங்கன்றது பூத்து முகவர் தான் சொல்லணும். இன்னார் வந்து டிஎம்கேக்கு தான் போடுவான், இவன்கிட்ட பேசுறது வேஸ்ட்டு, பக்கத்தில் போய் இவனை கன்வின்ஸ் பண்ணால் நமக்கு போடுவான், இவன்கிட்ட பேசு. அப்போ பூத்து முகவர் வந்து பூத்தில் உட்காந்துட்டு இருக்கப்ப
பக்கத்தில் இருக்கவன்ட்ட சொல்லுவான், டேய் 126 நம்ம வீட்டில் ராமசாமி வரல போட்டு போட, அவன் நமக்கான ஓட்டுரு, அவன் என்னன்னு போய் பாரு. அவன் ஓடுவான், அங்கேருந்து ஒரு கட்சிக்காரன் இதுன்னு ஓடி வந்து, ராமசாமி என்ன நீங்கள் என்னென்ன பூத்துக்கு வராமல் இருக்கீங்க, இல்லைப்பா கை காலெலாம் வலிக்குதுப்பா உடம்பு சொல்லி நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி அவன் அவங்களை சைக்கிளை வச்சோ ஆட்டோ வச்சோ கொண்டு வந்து அந்த பதிவை பண்ணுவான். இதுதான் சொல்கிறது அடிப்படை அரசியல் தெரிந்து. இதுக்கு இவங்களுக்கு வந்து எதிர்கட்சி எப்படி செயல்படுவாங்க தகுதி விஜய் கட்சியில் இல்லை, யாருக்குமே இல்லை. நான் சொல்கிறேன், டிஎம்கே ஏடிஎம்கே தவிர இன்னும் பூத் வைஸாக ஃபில் பண்ணுறதுக்கு பிஜேபி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. நான் பிஜேபி கூட 70% 100% அதுக்கெலாம் சொல்ல மாட்டேன், ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்ற யாருக்குமே அந்த கட்டமைப்பு இல்லை. இன்றைக்கி திருமாவளவன் என்ன சொல்கிறாங்க, நான் பூத் வைஸ் எவ்வளோ வேலை செய்ய போகிறோன்னு கூட சொல்லியிருக்காரு. இந்த பூத் வைஸ் வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அடிப்படையாக நீங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் மினிமம் 2 எலெக்ஷன் நீங்கள் வந்து சந்திக்கணும். 2 எலெக்ஷன் சந்திக்கணும். அப்போ கூட எம்ஜிஆர் கூட 72 கட்சி ஆரம்பித்து 77 ஆட்சி பிடிச்சார். ஆனால் 72 கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 20 வருஷம் எம்ஜிஆர் அரசியல் இருந்தார், காங்கிரஸில் இருந்தார். டிஎம்கேல பரங்கிமலை தொகுதியில் வென்றெடுத்து குண்டடிப்பட்டு வென்றெடுத்து மிகப்பெரிய கட்டங்களை சிறுதேன்புத்துறை ஆணையத்துடைய தலைவராக இருந்தார், பொருளாளராக இருந்தார். ஒரு மாவட்டத்தில் எம்ஜிஆர் போனார்னா 50% மாவட்டத்தில் ஒரு டிஎம்கே கருணாநிதிக்கு ஆதரவாகவும் 50% எம்ஜிஆருக்கு ஆதரவாக 1972க்கு முன்னாடியே இருந்தாங்க. அதனால தான் ஓவர் நைட்டில் அவர் கட்சி ஆரம்பித்த உடனே எல்லா மாவட்டத்தில் இங்கே வந்தால் கட்டமைப்பு வந்துச்சு, பேஸ் வந்துருச்சு. எலெக்ஷனில் 5 வருஷம் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வந்து மலைசாமி வென்றெடுத்தார், திண்டுக்கல் இடைத்தேர்தலில் ஃபர்ஸ்ட் மாயத்தவர் வென்றெடுத்தார். ஃபஸ்ட்டு திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மாயத்தவர் வென்றெடுத்தார்னா எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க, என்னடா அது ரெட்டலைன்னு ஒரு சின்னதை சொன்னது காமிச்சாங்கன்னா அங்கே கட்டமைப்பு அந்த பேஸுக்கு வேலை செய்கிறான அடிப்படை அரசியலாம் இந்த இதை வென்றெடுக்கிறதுக்கு இதெல்லாம் வேணும். இப்போ அடிப்படை அரசியல் தெரிஞ்சவங்க இன்னொன்று இருக்குது. இப்போ நீங்கள் விரும்பாக்கம் தென்சென்னையில் இப்போ போட்டிடுறதுக்கு ஒரு அடிப்படை அரசியல் இருக்குது, மத்திய சென்னையில் போட்டியது ஒரு அடிப்படையான அரசியல் இருக்குது, மதுரை தெற்கில் போடுறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய என்ன தொகுதி சார்ந்து என்ன வேணுன்றதை இவங்க சொல்லணும். நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் இப்போ எல்லாமே பூத்துக்கு போகிறன்றப்போ ஒருத்தர் பூத்தில் வந்து உட்காந்துட்டாரு, எலெக்ஷன் டைமில் உட்காந்து டிக் பண்ணுறதுக்கு மட்டும் தான் ஒரு ஆள் நினச்சிக்கிறாங்க. டிஎம்கே தான் அதில் ரொம்ப தெளிவாக வேலை செய்வாங்கன்னு தெரிஞ்சு ஒரு பூத் மாவருக்கும் 4 லட்சம் 5 லட்சம் சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா அவன் கிரவுண்டில் இறங்கி வேலை செய்வான். நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாது, கிரவுண்டில் இறங்கி வேலை செய்வான். அண்ணா இவ்வளோ ஓட்டு நம்ம ஓட்டு இருக்குது, இன்னும் இவ்வளோ ஓட்டு வேணும், இந்த ஓட்டுக்கு இவனுக்கு பணம் கொடுத்தா வருவானே, பணத்தை கொடு, ஏன்னா இவன் நம்ம கட்சியில் எடுத்து கட்சியில் பதவி கொடுத்தா வருவானே, அவனை கட்சியில் இல்லை, அண்ணா இவனை மிரட்டினா வந்துடுவானே, அவனை மிரட்டு, அண்ணா இவனை வர வைக்காமல் பண்ணிடலாம், அண்ணா ஏடிஎம்கே தானே ஓட்டு போடும், அவனை வர வைக்காமல் பண்ணி, இந்த எல்லா குட்டி குழப்ப வேலையும் ரொம்ப தெளிவாக திமுக செய்யும். தேர்தலில் மிகப்பெரிய வல்லுநர்கள் அவர்கள் அதில் மாற்றே கிடையாது. அப்போ விஜய்க்கு எனக்கு சொல்கிறது, விஜய் வந்து பெரியாரை படிங்க அம்பேத்கரை படிங்கலாம் அவர் மேடையில் சொல்கிறாரு. பெரியாரையும் அம்பேத்கரும் விஜய் படிச்சிருக்காரா? நீங்கள் சீமான் நல்லதோ கெட்டதோ எல்லாரையும் படிச்சுட்டு சொல்கிறார். நல்லது கெட்டதோ பொய் சொல்கிறாரோ, நிறைய பொய் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஆனால் எல்லாத்தையும் படிக்கிறார். விஜய் எதனா படிச்சிருக்காரா? அம்பேத்கரை பற்றி ஒரு முழுமை கர்மவீரர் காமராஜ் எங்கே பிறந்தார், யார்கிட்ட தோத்தார், சாவரப்ப அவர் என்ன கட்சியில் இருந்தார், சுதந்திரா கட்சின்னு வந்து ஸ்தாபன காங்கிரஸ் இருந்தால் செத்து போனார், அவருக்கும் காங்கிரஸுக்கும் ஏற்பட்ட பிணக்கு என்ன, இந்திரா காந்தி அவங்களுக்கு என்னென்ன தொல்லை கொடுத்தாங்க, என்ன வரலாறுனாலும் விஜய் சாருக்கு தெரியுமானா கண்டிப்பாக தெரியாது. எழுதி வச்சுக்கோங்க. நுனிப்புள் மேய்ஞ்சிட்டு வந்து சும்மா கத்துறாரு அவரை தவிர எழுதி கூட்டத்தை ஒப்பிக்கிறாரு. சில டைம் பேப்பரில் காணிங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க இவர் சீமான் சொல்லி கொடுத்துருக்காரு எல்லா அரசியலேன்னு. இப்போ அவருக்கு அரசியலே தெரியாதுன்றீங்களே. சொல்லி கொடுக்கலங்க, சீமானோட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஏங்க நீங்கள் வந்து 100 புத்தகங்கள் படிக்கிறது பதில் ஒருத்தர் வந்து விளக்குறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் குறைவாக. இப்போ தமிழ் தேசியம் பற்றி கேட்கணும்னா சீமானதுலாம் கேட்கணும். அவர் ஃபுல்லாக சொல்லுவார்ல, நமக்கு பாடுபட்ட தலைவர்கள் யார், தமிழ் தேசியனா என்ன, பிரபாகர் நமக்கு என்னென்ன போட்டா சொல்லுவார்ல, அதை ஃபுல்லாக உள்வாங்கிக்கலாம்ல. திராவிடன் மாடல்னு கேட்டால் அது சம்மந்தமாக கேட்பாங்களுங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு 100 புத்தகங்கள் படிக்கிறத விட விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட ஒரு 1 மணி நேரம் பேசுங்க, செம்மையாக மேற்கோள் காட்டிடுவாங்க, இதோட கனெக்டிவிட்டி கொடுத்துருவாங்க. இதுதான் கண்டென்ட்டு. அப்போ இந்த ஒரு அடிப்படையான எல்லா விஷயங்களும் விஜய் சாருக்கு தெரியுமான்னு சத்தியமாக எனக்கு தெரியல. அவருடைய ஸ்பீச் எல்லாமே எழுதி கொடுத்தப்பட்டது, ஒப்பிக்கப்பட்ட ஸ்பீச் மாதிரி தான் இருந்தது தவிர எந்த இடத்துலையும் அவருக்கு வந்து உள்வாங்கல அரசியலை சொன்ன மாதிரி எனக்கு திரைப்பட வாழ்க்கை தொடர்கிறது அப்படின்ற மாதிரி பேசுறீங்க நீங்க. தோத்தவங்களுடைய இப்போ கடைசி புகழோட திருடனுடைய கடைசி புகழோட தோற்கலையே ஒரு உயர்நிலையில் இருந்துட்டு தானே வர்றாரு. இருக்கிற போதே பேச நம்ம தனி இன்டர்வியூ வைக்கலாம். கோட் படம் வந்து நீங்களாம் வெற்றி படம்னு சொல்றீங்க. கோட் படம் வெற்றி படம் மாதிரி கட்டமைக்கப்படுகிறது, அது வெற்றி படம் கிடையாது. விஜயோடைய படம் தயாரிச்சவங்க 2வது வாட்டியும் படம் தயாரிக்க மாட்டேன்றாங்க. விஜயை விட்டு மெர்சல்னு ஒரு படம் தயாரிச்சார். இன்னைக்கு தமிழ்நாடு ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சிலோட பிரசிடென்ட் ராமநாராயண் 100 படங்கள் தயாரித்து வெற்றி கண்ட ராமநாராயண் பையன் முரளி அவர். மெர்சல் மிகப்பெரிய வெற்றி படம் தான் நீங்களாம் சொல்றீங்க. ஏன் அவருக்கு அடுத்த படம் அவர் விஜய் கொடுக்கல? அவரால் விஜய் கேல்சியம் கொடுத்தாலும் அவரால் தயாரிக்க முடியாது, ஏன்னா அவர்கிட்ட ஃபண்ட் இல்லை. இங்கே வந்து விஜய் படம் நன்றாக ஓடுகிற மாதிரி கட்டமைக்கப்படுகிறதுங்க. நல்ல இங்கே வந்து சினிமா வந்து இப்போ கங்குவா கூட அது பிரச்சனை வந்திருக்கு.
கங்குவா வந்து உலகத்திலே தரமற்ற ஒரு படம்னு சொல்லி நேற்றுலேருந்து விமர்சனம் சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, அதோடைய தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா, படம் ரிலீஸ் ஆனவுடனே 1000 கோடி லாபம் வரும், அதுக்கு நான் ஜிஎஸ்டி இப்பயே கட்டுறேன், வெற்றி விழாவை நான் இப்பயே பார்க்குறேன், என்னென்னமோ அண்டப்புழு ஆகாச புழு பண்ணிவிட்டு உள்ளே போனவங்களாம் காரி முன்னி ஸ்க்ரீனில் துப்பிட்டு வரான். அப்போ ஏன்னா அந்த டிசைனை வந்து ஒரு எதிர்பார்ப்பை வைத்து உங்கள்கிட்ட காட்டி 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 3 நாள் தள்ளி விட்டுறது. ஏன்னா இப்போ நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறீங்க, 10 பேர் ஓடுறீங்க, நீங்கள் முதலாவதாக வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ப்ரைஸ் கொடுப்பேன், 10 பேர் ஓடினாரு, இவர் எல்லாரும் வென்றெடுத்தணும். நீங்கள் மட்டுமே ஓடி நீங்கள் மட்டுமே ப்ரைஸ் வாங்குற மாதிரி தானே இப்போ இருக்கக்கூடிய சினிமா உலகம். இப்போ கங்குவா ரிலீஸ் ஆச்சுன்னா கங்குவா மட்டும் தானே ஓடுது எல்லா தேட்டர்லையும். லியோ ரிலீஸ் ஆனால் லியோ மட்டும் தானே ஓடுது. அப்போ எனக்கு விஜய் பிடிக்கல, நான் அஜித் ரசிகராக இருந்தாலும் நான் எந்த படத்தை பார்க்க கட்டாயப்படுத்தப்படுகிறேன்? விஜய் படத்தை பார்க்க தானே கட்டாயப்படுத்தப்படுகிறேன். இந்த கட்டமைப்பு முதல்ல மாறணும். போட்டிக்கு விடு, 10 படத்துக்கு நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கப்ப தீபாவளிக்கு 5 படம் 6 படம் ரிலீஸ் ஆகுங்க. ஸோ உதயம், சூரியன், சந்திரன் 3 தேட்டர் இருக்கும், ஒரு தேட்டர்லேயும் ஒரு படம் ரிலீஸ் ஆகுங்க. போட்டி ஒரு அடிச்சு முடிச்சு ஒரு வாரம் கழிச்சு தெரியும் இந்த பெஸ்ட் படம், இதை போய் பார்க்கணும்னு வரும். அந்த மாதிரி வரதுக்கு நீங்கள் யாருமே இல்லை. நீங்களா ஒரு கட்டமை ஏற்படுத்தி நாங்கள் தான் வென்றெடுத்தோம்னு சொல்கிறீங்க. ஆனால் அது நிலையானது கிடையாது. விஜய்க்கு மார்க்கெட் இருக்குன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, இல்லைன்னு சொல்ல, ஓடிடி பிளாட்ஃபார்ம் மற்றதில் இருக்கலாம். ஆனால் எந்த அளவு உண்மைன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். தங்கள் துறை சார்ந்தும் நீங்கள் இருக்கிற அந்த அரசியல் கட்சி சார்ந்தும் அரசியல் நிலைகளை மிக தெளிவாக மக்களுக்கு முன்வைத்தீர்கள். எங்களது நன்றியை தெரிவித்துக் நன்றி. நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.